இவங்கிட்ட நான் பழகிறதுக்கு காரணம் தெரியுமா உங்களுக்கு? பெரியவங்களை பார்த்தா மட்டையா மணங்கிரும் மாமா, அவ்வளவு மரியாதை. நம்ம பாட்காஸ்டோட மெயின் தீமே என்ன அப்படின்னா வினா, அதாவது கேள்வி கேட்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய தீம். எப்படி சொல்றேன்னா, எந்த ஒரு விஷயத்தையும் இது கேள்விக்கு அப்பாற்பட்டது, இல்ல இது இதெல்லாம் கேள்வி கேட்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான புனிதத்துல எந்த ஒரு விஷயமே இல்லை. இது ரொம்ப சாக்ரட், இதெல்லாம் நம்ம எதுவுமே கொஸ்டின் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி இந்த உலகத்துல எதுவுமே இல்லை. நம்ம எல்லாத்தையுமே கேள்வி கேட்கணும் அப்படிங்கிற ஒரு தாட்டோட தான் நம்ம இது வரைக்கும் நம்ம பேசின எல்லா விஷயத்தையும் நம்ம பேசியிருக்கோம்னு நம்புறேன். சோ இன்னைக்கு பேச போற விஷயம் அதனுடைய ஒரு எப்படி சொல்லலாம், எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒரு எபிசோட்ல ஒன்னொன்னா நம்ம பேச போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். சோ என்ன அப்படின்னா, எதுவுமே புனிதம் இல்லை அப்படிங்கறதுதான் இன்னைக்கு டாபிக். ஓஹோ, மன்னரிடம் நீ கேள்வி கேட்கிறாயா? அதேதான், அந்த மாதிரி மன்னரிடம் கேள்வி கேட்க கூடாது. அம்மா சொல்றேன், அம்மாவே எடுத்து பேசுறியா? அம்மா சொல்றதே கேள்வி கேக்குறியா அப்படின்னு சுதாகர் சொல்ற மாதிரி, என்னப்பா கேள்வி எல்லாம் கேக்குறோம், அந்த மாதிரி. அதுல நம்மளுக்கு நிறைய, அதாவது நிறையான்னு சொல்றதை விட எல்லாமே சுத்தி இருக்கிற எல்லாமே அப்படிதான் வச்சிருக்காங்க. இவங்க புனிதம் புனிதம் சொல்லி சுத்தி இருக்கிற எல்லாத்தையுமே புனிதம்ட்டாங்க. அதை கேட்க கூடாது, இதை கேட்க கூடாதுன்னு. அதுல நம்ம மெயினா நம்மளை கடுப்பேத்துற அல்லது என்னடா இதெல்லாம் இப்படி, என்னடா அப்படி நியாயம் வேணாமாடா அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது எல்லாத்தையும் இன்னைக்கு ஒவ்வொன்னா பேசுவோம். அதுல நம்ம ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறதுக்கு எனக்கு என்னன்னா, சின்ன வயசுலயே நம்மளுக்கு நம்மள ரொம்ப ஒரு ஒரு பயத்துக்குள்ள தள்ளின ஒரு மேட்டர் என்ன அப்படின்னா, இந்த புக்கு படிப்பு, இத பயங்கரமா ஒரு 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 புனிதமான விஷயம் அப்படின்னு சொல்லி போட்டு வச்சிருப்பாங்க. எப்படின்னா நம்ம பேக் கீழே இருக்கும்போது ஸ்கூல்ல எல்லாம் ஸ்கூல் பேக் கீழே கிடக்கும்போது நடந்து போகும்போது லேசா ஒரு ஓரத்துல பட்டிருக்கும். ஐயோ போச்சு, என் பேக்கை எத்திட்டியா, போச்சு உனக்கு படிப்பு வராது, இந்த எக்ஸாம்ல நீ ஃபெயில் அப்படின்வாங்க. சரஸ்வதி உன் நாக்குல உட்காரவே மாட்டா அப்படின்றாங்க. நலத மேந்தி படத்துல எல்லாம் அந்த ஒரு ஃபிளைட்ல ஒரு சீன் வரும்ல, ஐயோ டாய்லெட் பேப்பரை யூஸ் பண்ண சொல்லுவாங்க ஃபிளைட்ல, ஐயோ சரஸ்வதி அபச்சாரம் அப்படின்னு பாருங்க. அந்த மாதிரிதான். ஏன்னா கோடி கணக்கான பேர் டாய்லெட் பேப்பரா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு காலில் தொட்டா படிப்பறாம போயிருமா. அதாவது அது படிப்பு ஆக்சுவலா உண்மையிலேயே ரொம்ப பெரிய விஷயம் தான். அதை நம்ம மறுக்கவே இல்லை. எல்லாருக்கும் ரொம்ப தேவையான விஷயம். இன்னும் சொல்ல போனா, நம்ம இப்போ இந்த அப்ரஷன்ன்ற விஷயத்துல எல்லாம் பேசும்போது மெயினா எல்லா அப்ரஷனுக்கும் உள்ளாகிறவங்களுக்கு வெளியே வர்றதுக்கான முக்கியமான விஷயங்கள்ல எஜுகேஷன் ஒண்ணு அப்படிங்கறத நம்ம எந்த இடத்துலயும் மறுக்கிறதும் இல்லை. அதை நம்ம ரொம்ப முக்கியமா அதை வலியுறுத்துறோம். ஆனா அதுக்காக இந்த படிப்புன்ற விஷயம் அத நீங்க ஐயோ படிப்பு அது அந்த அளவுக்கு எல்லாம் அதுல ஒண்ணும் இல்லை. படிப்பு ஓகே, படிப்பு புக் இருக்கு, புக்ல இருக்கிறத படிச்சா அறிவு வரும், அவ்வளவுதான். நான்லாம் எனக்கு ஸ்கூல்ல பஸ்ல டிராவல் பண்ணோம். ஸ்கூல் முடிச்சுட்டு அந்த காலையில ஈவினிங் பஸ்ல போவோம்ல, பஸ்ல போறப்ப உங்களுக்கு தெரியும், நம்ம அப்ப இப்ப வரைக்கும் அப்படிதான் இருக்கு. அந்த பேக்ல எவ்வளவு நோட்டு புக் வச்சு எவ்வளவு வெயிட்ல வச்சிருக்கோம் அப்படின்னு. அந்த புக்கு பேக பஸ்ல உட்காந்தா சீட்டு கீழே வைக்க மாட்டேன். கீழே வச்சுட்டா தெரியாம அதுல கால் பட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு, கால் பட்டா இதாயிரும் சொல்லிட்டு அந்த பேக மடியிலேயே உட்காந்துக்கிட்டு வச்சுக்கிட்டே தான் போயிட்டு வந்துகிட்டே இருப்பேன். இதெல்லாம் ஏன் இப்படி பண்ணேன் அப்படின்னா, இந்த மாதிரி நம்மளுக்கு சொல்லி கொடுத்ததுதான், கால் பட்டா சரஸ்வதி வராது அப்படின்னு. இல்ல ஃப்ரெண்ட்ஸ் சொல்றதெல்லாம் இல்லாம வீட்லயே சொல்லுவாங்க தானே இதெல்லாம். வீட்டுலதான் மெயினா சொல்லுவாங்க. வீட்டுல சொல்றதுனாலதான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க. அவங்க என்ன பெரிய 20 வயசுக்காரங்களா, எல்லாம் நம்மள மாதிரி தெரிஞ்சவங்க தானே. அப்படி இல்ல, இப்ப ஸ்கூல்ல சும்மா நம்மளா பொருளை கிளப்போம், அண்டர்டேக்கர் 7 உயிர் தெரியுமா அப்படிலாம் சொல்லுவோம்ல. அந்த மாதிரி எல்லாம் கிளப்பாம நம்ம வீட்லயே சொல்லுவாங்கல்ல, அதுதான் சொல்றேன். இந்த நீ இங்க இது சொல்றப்ப அப்படியே புக்கு எஜுகேஷன் எல்லாம் சேர்க்கிறப்ப அப்படியே டீச்சர்ஸ் சொல்லிடணும், மாதா பிதா குரு தெய்வம், தெய்வத்துக்கு முன்னாடியே குரு. நீங்க டீச்சர்ஸ் புனிதப்படுத்துறது எதிர்த்து பேசக்கூடாதுன்னு சொல்றதை தாண்டி வயசான யாரையுமே நீங்க எதிர்த்து பேசக்கூடாது அப்படிமா தெரியுமா. அதுவே ஒரு சரியான முட்டாள்தனமான விஷயம். ஏன்னா ஊர்ல இருக்க பொறுக்கி பையன் எல்லாமே இப்ப நம்ம குழந்தையா இருக்கோம் அப்படின்னா, ஊர்ல இருக்க பொறுக்கி பையன் எல்லாம் நம்மளோட வயசானவங்களா தான் இருப்பாங்க. ஏன்னா குழந்தையா இருக்க பெரிய பிரச்சனை பண்ண போறது கிடையாது, சரியா. ஊர்ல இப்ப 50% பேர் அயோக்கியனா இருக்கான் அப்படின்னா 50% என்னோட வயசானவன் தான். அவன் வயசானவங்கிற ஒரே காரணத்துக்காக அவனுக்கு மரியாதை தரணுங்கிறது இருக்குல்ல, அதுவே ஒரு பிரச்சனையான விஷயம். இல்ல மரியாதை ஒரு சைடு அது ஓகே. மரியாதை
கொடுக்கலாம். யாருக்கு அது வயசுல மூத்தவன் இளையவன்றது ரெண்டாவது பட்சம். அதுவே ஒரு பெரிய லூஸ்தனமான ஒரு கான்செப்ட் தான். நீ மரியாதை கொடுக்கறது எல்லாருக்குமே கொடுக்கணும். அதுக்காக நான் வந்து என்ன சொல்றேன்னா, நீ உன்னோட வயசுல சின்னவன் எல்லாம் வாங்க பொங்கன்னு தான் பேசணும்ன்றது இல்ல. இவங்க எல்லாருமே என்ன நினைச்சுக்கிறாங்க தெரியுமா, நம்ம சொல்ற வார்த்தையில நம்ம அண்ணான்னு கூப்பிடுறது இல்ல வாங்கன்னு கூப்பிடுறது, அந்த இங்க போடுறதுலதான் வந்து மரியாதை அடங்கியிருக்குன்னு நினைச்சுக்கிறாங்க. மூஞ்சிக்கு நேரம் சார் சொல்லுங்க சார் அப்படி சார் இப்படி சார் பேசிட்டு மூஞ்சிக்கு பின்னாடி போய் இலைய அவனை இவனு கேவலமா பேசுறதெல்லாம் இருக்குல்ல, அதுக்கு பேர் மரியாதை கிடையாது. இல்ல நான் வந்து மரியாதை கொடுக்கறதுங்கிறத வாங்க போங்கன்னு சொல்றது, மூஞ்சிக்கு நேரம் சொல்றது அதை சொல்லவே வரல. நான் சொல்றது எப்படின்னா, அவங்க வயசானவங்கிற ஒரே காரணத்துக்காக அவங்க சொல்றதெல்லாம் நம்ம ஒத்துக்கணுங்கிற மாதிரி சிச்சுவேஷன் இருக்கும்ல. நான் பெரியவன், நான் சொல்றது கேளு அப்படிம்பாங்கல்ல, அதுதான் பிரச்சனை. நான் சொன்னதெல்லாம் கரெக்டா இருக்கும்ன்றது, நான் சொல்றதுதான் சரியா இருக்கும். எனக்கு அனுபவம் இருக்கு, என்னை விட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தோன்றதுனால ஒரு 10 வருஷம் எக்ஸ்ட்ரா அனுபவம் இருக்கிறதுனால நீங்க பேசுறது எல்லாமே கரெக்டா மட்டுமே இருக்கும் அப்படின்றது வந்து ஒரு பெரிய முட்டாள்தனம். அண்ட் நம்ம சொல்ற மாதிரி இந்த கேள்வி கேட்க கூடாதுன்ற விஷயம், பெரியவங்க சொன்னா என்ன நீ எதிர்த்து பேசுறாருன்னு. நான் எதிர்த்து பேசல, எனக்கு அதுல ஒரு கேள்வி இருக்கு, எனக்கு ஒரு டவுட் இருக்கு, நான் திரும்ப கேள்வி கேட்டேன்னா அந்த கேள்விக்கு லாஜிக்கா கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. நீங்க சொல்ற பதில் சாட்டிஸ்ஃபையா இருந்தா தெரிஞ்சா சொல்ல மாட்டோமா, அதான் மேட்ரு. இவங்க பண்றதுல முக்காவாசி விஷயத்துக்கு ஏன் பண்றோம்னா அவங்களுக்கே தெரிய மாட்டேங்குது. இல்லன்னா இப்படி மட்டும் கொடுப்பாங்க. அந்த காலத்துல எல்லாம் வந்து நிறைய காரணத்தோட சொல்லி வச்சுட்டு போயிட்டாங்க, நம்மளுக்கு அது தெரியல ஆனா சொல்லி வச்சுட்டாங்க, கரெக்டா தான் இருக்கும் அப்படி பண்ணுவோம் அப்படிம்பாங்கல்ல. அது என்ன காரணம்னு கேட்டு தெரிஞ்சுக்கங்கடா, நீங்க தெரிஞ்சு எங்களுக்கு சொன்னீங்கன்னா நல்லா இருந்துச்சுன்னா நாங்களும் ஃபாலோ பண்ணுவோம்டா அப்படின்னா. இல்ல இந்த மாதிரி ஏதாவது காரணம் வந்து இந்த மாதிரி காரணத்தை வேணா வாட்ஸ்அப்ல கிளப்பி விட்டுருவோம். எதுக்கு வந்து நைட்ல வந்து நகை வெட்டக்கூடாது அப்படின்னா, நைட்ல வந்து வெளிச்சம் இருக்காது, நீங்க வந்து கீழே போட்டீங்கன்னா காலில் தென்படும், அந்த மாதிரிலாம். அதுக்காக தான் வந்து நாங்க நைட்ல வெட்டக்கூடாதுன்னு சொன்னாங்க. பாத்தீங்களா முன்னோர்கள் வந்து முட்டாள் இல்லையே. சரிடா, முன்னோர்கள் முட்டாள் இல்லைடா, அதுக்கு என்ன இன்னமும் பண்ணிக்கிட்டு இருக்கு, என்ன இருட்டுல வாழ்ந்துகிட்டு இருக்கு. அதான் வந்து எல்லாரும் வீட்லயும் லைட் இருக்கு, லைட் ஆஃப் பண்ணவே மாட்டேங்கிறீங்க நைட் வரைக்கும். அப்புறம் என்ன, அதுதான் கான்செப்ட். இப்ப வரைக்கும் அதையே ஃபாலோ பண்றீங்களேடா, இப்பதான் லைட் இருக்குல்ல, லைட் வெளிச்சத்துல நான் லைட்டுக்கு நேரம் உட்காந்து வெட்டிட்டு போறேனே அப்படின்னா அதெல்லாம் அப்பயே சொல்லு. பெரியவங்க சொன்னாங்கன்னா அதுல 1000 அர்த்தம் இருக்கும் தெரியுமா. இல்ல இந்த காரணங்கள் இந்த ரீசன்ஸ் எல்லாம் சும்மா சொல்றாங்கல்ல, இந்த கதைகள்லாம், இதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த வாட்ஸ்அப் இந்த இன்டர்நெட் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து பரவலா இதெல்லாம் பேசுறாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம வந்து வீட்டுல கேக்குறப்பெல்லாம் அதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்றாங்க. வீடு வந்து வீட்டு கதவை வந்து இந்த தாழ்பால்லாம் ஆட்டக்கூடாது அப்படிம்பாங்க. தாழ்பால் ஆட்டினா வீட்டுக்கு கெட்டது வந்துடும் அப்படிம்பாங்க. என்ன கெட்டதுன்னு சொன்னா கேட்டா சொல்லவே மாட்டாங்க. இந்த மாதிரிலாம் எதிர்த்து பேசாத, இப்படிலாம் பேச சோத்துல ரசம் வச்சிருவேன் அப்படிம்பாங்க. கேள்வி கேட்கறது குத்தமாடா அப்படின்னு இருக்கும். கேள்வி கேட்கறதா பஸ் குத்தம், இங்க எதுவுமே கேட்க கூடாது. இதுல முக்கியமா பெரியவங்க சொல்றதை கேட்கணும்னு சொல்லும் போது மெயினா வந்து யாருன்னா நம்ம அப்பா அம்மாக்கள். அப்பா அம்மா ஒரு விஷயத்த சொல்றாங்க அப்படின்னா அதை வந்து அது உன்னோட நல்லதுக்காக மட்டும்தான் சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி நீங்க வந்து அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நான் வந்து ஆக்சுவலா அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். என்னன்னா அப்பா அம்மா நம்ம நல்லதுதான் சொல்றாங்க, எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா இருக்கணும்னு நினைச்சுதான் சொல்றாங்க. ஆனா இப்ப நீங்க சொன்ன மாதிரி இப்ப வந்து இதை செஞ்சா வீட்டுக்கு ஆகாது அப்படின்னா ஏன் ஆகாதுன்னு ஒரு கேள்வி கேட்டா அதுக்கு பதில் சொல்லலாம்ல. பதில் தெரியலன்னா அதை கண்டுபிடிக்கலாம், அதை யோசிக்கலாம். அப்படி எதுவுமே இல்லாம மொட்டையா ஒண்ணு செய்யாத அப்படின்னு சொல்றாங்கன்னா அதையும் ஃபாலோ பண்ணணும். ஏன்னா அப்பா அம்மா ஒண்ணு நல்லதுக்கு சொல்றாங்க. அப்பா அம்மாவுக்கு அவங்க அப்பா அம்மா எதுக்கு சொன்னாங்கன்னே தெரியல, அவங்க எனக்கு சொல்றாங்க. நாளைக்கு நான் என் பிள்ளைக்கு எங்க வீட்டுல எனக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா எங்க அப்பா அம்மா அந்த குழந்தைகிட்டையும் சொல்லுவாங்க, நானும் அந்த குழந்தைகிட்ட அதையே சொல்லணும்னு எதிர்பார்ப்பாங்க. இது இப்படியே போய்கிட்டு இருந்தா என்னைக்கு இதுக்கான பதில நீங்க சொல்லுவீங்க. அதான் இதுல முக்கியமா பார்க்க வேண்டியது என்னன்னு, 10 வருஷம் கழிச்சு அப்ப இருக்க டெக்னாலஜி அப்ப இருக்க விஷயங்களை நம்மளுக்கே தெரியாது, நம்ம ரெலவெண்டாவே இருக்க மாட்டோம். இந்த மத்த விஷயங்கள் எல்லாம் வந்து ஏகப்பட்ட சேஞ்சஸ் நடக்குது. ஆனா இந்த பேரண்டிங் டெக்னிக்ஸ்ல மட்டும் அந்த சேஞ்சஸே நடக்காது. ஏன்னா நம்மளுக்கு நம்ம அம்மா அப்பா சொல்லி கொடுத்ததான் நம்ம அப்படியே வந்து நம்ம குழந்தைகிட்ட சொல்லுவோம், அவங்க வந்து அப்படியே அவங்க குழந்தைகிட்ட சொல்லுவாங்க. சோ அந்த சேஞ்சே வராது. ஆனா இப்ப இருக்க ஒரு ஜெனரேஷன் குழந்தைங்களுக்கு வந்து தெரிஞ்சது நமக்கு சுத்தமா தெரியாது. ஒரு கேட்ஜெட் யூஸ் பண்றதையே ஒரு 4 வயசு 5 வயசு குழந்தை வந்து எப்படி யூஸ் பண்ணுது, நம்ம எப்படி யூஸ் பண்றோம், அதுலயே டிஃபரன்ஸ் இருக்கும்ல. நம்ம வந்து 5 வயசு 6 வயசா இருக்கிறப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருப்போம் நினைச்சு பாருங்க. சோ அந்த வித்தியாசத்தெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம எப்பவுமே ரெலவெண்டா இருக்க மாட்டோம், நம்ம அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும். எப்ப வந்து அப்டேட் பண்ண முடியாம போகுதோ நம்ம பாட்டு வாயை மூடிக்கிட்டு சும்மா இருக்கணும், அவங்களே தெரிஞ்சுக்குவாங்க எல்லாத்தையும். இப்போ ரீசெண்டா இன்னைக்கும் நேத்தோ தான் Facebookல வந்து ஒரு போஸ்ட்ல ஒருத்தவங்க போட்டிருந்தாங்க. அதுல வந்து அவங்க வந்து ஒரு விஷயத்த வந்து சம்திங் இந்த இதை பத்தி இப்ப இந்த நோபல் பிரைஸ் 2 விமன் சேர்த்து நாமினேட் ஆயிருக்காங்கல்ல. சோ அதை பத்தி நான் என் ஃபேமிலி குரூப்ல போட்டேன். அப்ப வந்து அவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்க, சயின்ஸ் வந்து இன்னைக்கு ஒண்ணு சொல்லும் நாளைக்கு ஒண்ணு சொல்லும், அது இஷ்டத்துக்கு ஏதாவது மாத்திக்கிட்டே இருக்கும். ஆனா
நம்மளுடைய தர்மம் வந்து அப்படி கிடையாது, அது ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் அதேதான், அது மாறவே மாறாது. டேய் அதுதான்டா தப்புங்கிறோம், அப்படி கிடையாதுடா. ஒரு விஷயம் தப்புன்னு சொன்னா அதை திருத்திக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறது தான் நிஜமான ஒரு ஒரு தெளிவு, ஒரு ஒரு நல்ல விஷயம். எப்பவுமே நாங்க அன்னைக்கு சொன்னதை இப்ப வரைக்கும் பிடிக்க மாட்டோம், மாத்த மாட்டோம் அப்படின்னு நீங்க சொல்றதுனாலதான் எல்லா விஷயத்துல நீங்க அப்படியே இருக்கீங்க. இல்ல இல்ல நாங்க சொல்றதுதான் கரெக்ட், நாங்க சொல்றதுதான் கரெக்டா இருக்கும்ன்றது தான் பிரச்சனையே. ஆமா ஆமா, அன்றே கணித்தான் தமிழன் அப்படிம்பாங்க. சரி, அப்புறம் நீங்க பேரண்ட்ஸ் எல்லாம் சொல்றப்ப இந்த அப்பாங்களுக்கு எல்லாம் கூட இந்த புனிதம் வராது, அதுவும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பட் வந்து இந்த அம்மாக்களை புனிதப்படுத்துற மாதிரி எந்த விஷயமே புனிதப்படுத்தப்பட்டிருக்காதுன்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் நம்ம கல்ச்சர்ல, நம்ம சொசைட்டில அப்படி பண்ணிருக்கவே மாட்டாங்க. அம்மா என்ன சும்மா இல்லடா 10 ஒரு மாசம் பாட்டு உன்னை இருக்குமே. சம்பந்ததுக்கு வடிவேல் காமெடியில வர்ற மாதிரி 10 மாசம் உள்ள என்ன சவுசா இருந்தேன், குத்த வச்சே உட்காந்துருந்தேன். ஒரு அது எப்படி லைட் இப்படியே உட்கார்ந்துருந்தேன், ஒரு தண்ணி கிடையாது, ஒரு ஃபேன் கிடையாது, புரண்டு படுக்க நாதி கிடையாது. அது மாதிரி இப்ப என்னன்னா, நம்ம வந்து இப்ப இதெல்லாம் மார்க் பண்ணி பேசுறோம் அப்படிங்கறதுனால இது மேல எந்த ஒரு 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 மரியாதையும் இல்ல, அதுல ஒரு கன்சர்னே இல்லாம இப்படி எல்லாம் ஈஸியா பேசுறீங்க, அதெல்லாம் சாதாரண விஷயமா அப்படின்னு நிறைய பேருக்கு தோணலாம். ஆக்சுவலா என்னன்னா, அது எல்லாமே நாங்க மதிக்கிறோம். அதுல இருக்கிற வேணா இதுல நம்ம பேசணும் அப்படின்னா, நம்ம இதுல சொல்ற ஒவ்வொரு விஷயத்துக்கும் இந்த டிஸ்க்ளைமரை போட்டுக்கிட்டே இருக்கணும். நாங்க மதிக்கிறோம், நாங்க இதை மதிக்கிறோம் அப்படி அது அதுக்காக தான் இப்ப மொத்தமாவே சொல்லுறேன், நம்ம எல்லாத்தையுமே மதிக்கிறோம். ஆனா அதுல வந்து எதுவுமே கேள்விக்குள்ளாக்கப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு அதை தள்ளும் போதுதான் அதை நம்ம திரும்ப அதை நக்கல் பண்ண வேண்டியிருக்கு. அதை வந்து இல்லைன்னு மறுத்து அதை ஸ்ட்ராங்கா சொல்ல வேண்டியது இருக்கு. இல்ல, இந்த தாய்மை பெண்கள்லாம் சொல்றப்ப பாட்டு நம்ம நான் கூட ஆல்ரெடி பேசிருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த தாயான பின்புதான் நீ பெண்மணி. ஆமா, இந்த தாயான பின்புதான் நீ பெண்மணி வார்த்தைகள்லாம் சொல்றது இருக்குல்ல, அது வந்து இவங்க எப்ப எப்படி ஒரு சைட்ல வந்து பெண்மையை வந்து புனிதப்படுத்திக்கிட்டே இருப்பாங்களோ, அட் சேம் டைம் இவங்க தாய்மையை தூய்மைப்படுத்துறேங்கிற பேர்ல நீங்க வந்து குழந்தை பெத்துக்கல அப்படின்னா நீ வந்து உனக்கு பெண்மை கிடையாது, நீ நீ தாயானாதான் நீ பெண் அப்படிங்கிறாங்க. புரியுதா? கான்ட்ராடிக்ட் பண்றாங்க. அது வந்து இப்ப வந்து ஒரு ஒரு லேடியால குழந்தை பெத்துக்க முடியல அப்படின்னு அது அவங்களை எப்படி அஃபெக்ட் பண்ணும்? அந்த கான்செப்ட் இருக்குல்ல. இது வந்து சும்மா பாட்டு பாடிட்டாங்கிறது இல்லாம ஜெனரலாவே வந்து நம்ம சொசைட்டில வந்து ஒருத்தங்களுக்கு வந்து அந்த ஃபெர்டிலிட்டி இல்ல, குழந்தை பெத்துக்க முடியல அப்படின்னா அது எப்படி ட்ரீட் பண்றாங்க? அதோட வெளிப்பாடு தானே இந்த பாட்டுல வர லிரிக்ஸ் எல்லாம். அது தப்பு தானே? அதேதான். இதே மாதிரி இன்னொரு பாட்டு இருக்குது, மஞ்சள் குங்குமம் தாலியின் சிறப்பு பெண்களுக்கு எல்லாம் இன்னொரு பிறப்பு அப்படிம்பாங்க. அதாவது பொண்ணா பிறந்தா நீ கல்யாணம் பண்ணணும், குங்குமம் தாலி எல்லாம் வச்சுக்கணும், வேற வேலையெல்லாம் கிடையாது, நீ இப்ப வந்து இப்படியேதான் பண்ணிக்கணும் அப்படிங்கறதா இந்த இதோட எய்ம். இதுதான் புனிதப்படுத்துறது. அதான் நம்மள வந்து சுத்தி சுத்தி எல்லாத்தையுமே வந்து இப்போ நம்ம ஆப்வியஸா அந்த இடத்துக்கு வந்து ரீச் ஆயிட்டோம். எப்படின்னாலும் நம்ம ஏற்கனவே நிறைய பேசுனதுதான் இந்த பெண்ணை அவங்க புனிதப்படுத்துறதுன்ற விஷயம். ஒரு ஒரு பொண்ணை வந்து அவ வந்து ஒரு தேவதை, அவ வந்து ஒரு தெய்வத்தின் பிறவி, அவ வந்து ஒரு உயிரையே உருவாக்குறா, அதெல்லாம் சொல்றதுனாலதான் அதை சொல்லி சொல்லி அவளுக்கு ஈக்குவல்ன்றது கூட தேவையில்லை, அவ வந்து ஒரு நார்மல் மனுஷி அப்படிங்கறத ட்ரீட் பண்ணிட்டா அந்த மனுஷனை நம்ம எப்படி ட்ரீட் பண்ணுவோம் அந்த மாதிரி ட்ரீட் பண்ணுவோம். அது இல்லாம இந்த மாதிரி தெய்வம் தேவதை இப்படி எல்லாம் பேசுறதோட விளைவுதான் எந்த ஒரு விஷயத்திலயும் வந்துட்டு அந்த தெய்வத்துக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்குல்ல. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு எம்ஜிஆர் இருக்காருல்ல, எம்ஜிஆர் வந்து அவருடைய படங்கள் எல்லாம் வந்து அவர் ரொம்ப நல்லவரா இருப்பாரு. அதாவது வந்து அவர் எந்த இடத்துலயும் சிகரெட்டு தண்ணி அடிக்க மாட்டாரு, பெண்களை வந்து எந்த இடத்துலயும் இழிவா பேச மாட்டாரு. ஆனா அதுல வர்ற எம்ஜிஆர் படத்துல வர்ற சில இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா ஒரு மாதிரியா இருக்கும், அது வேற விஷயம். ஆஹ் இந்த பெண்களை தாயா மதிக்கிறது, இந்த ரொம்ப ஏழையானவங்களுக்கு ஹெல்ப் பண்றது, இந்த மாதிரி எல்லாம் அவர் மேல ஒரு பிம்பம் இருக்குல்ல. அந்த பிம்பம் உருவானதுனால அவரே நினைச்சா கூட எந்த ஒரு இடத்துலயும் ஸ்லைட்டா கூட அந்த அவருக்குன்னு இருக்கக்கூடிய கட்டமைப்பை விட்டு அவரால் வெளியில வந்து ஒரு படத்தையோ ஒரு சீனோ வைக்க முடியாது. இதை ஏன் சொல்றேன்னா அந்த மாதிரி ஒரு பிம்பத்தை தான் வந்து நம்ம வந்து கேர்ள்ஸ்க்கு வந்து பிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். நீ வந்து இந்த மாதிரி ட்ரெஸ் போடணும், ஹோம்லியா ட்ரெஸ் பண்ணணும், நீ வந்து சத்தமா சிரிக்க கூடாது. அது என்னது கலக்குன்னு சிரிக்குது, பொண்ணுன்னா கலகலன்னு சிரிக்கணும், பொண்ணுனா கலகலன்னு சிரிக்கணும்னு அவங்க சொல்றாங்க. ஆனா இவங்க வந்து பொண்ணுனா இது என்ன கலகல, என்ன இஷ்டத்துக்கு கெக்க புக்கன்னு சிரிக்கிற, பொண்ணு மாதிரியா சிரிக்கிற அப்படின்றாங்க. ஆனா சீரியஸா கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், நீங்களும் நானும் இப்போ இந்த பாட்காஸ்ட்ல எத்தனை தடவை சிரிச்சிருக்கோம், ஒரு தடவையாவது நம்ம சிரிக்கிறோம்ன்ற கான்சியஸ்னஸ் நம்மளுக்கு இருந்திருக்கா? சத்தியமா இந்த பாயிண்ட் நானே சொல்லணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நானே நோட் பண்ணிருக்கேன், சில பொண்ணுங்கள் சிரிச்சா வந்து சத்தமா இருக்கும், அது நல்லா இருக்காதுங்கிற காரணத்துக்காக நிறைய பேர் சிரிக்காமலே இருப்பாங்க பொண்ணுங்க. நோட் பண்ணிருக்கேன் நான். இது எவ்வளவு பெரிய கொடுமை, இது வந்து வன்முறைங்க, இது வந்து வயலன்ஸ்.
ஒருத்தங்களை சிரிக்க விடாம சந்தோஷமா இருக்க விடாம பண்றது வந்து பெரிய வயலன்ஸ். நானும் அதான் இப்ப ரீசெண்டா திடீர்னு ஒரு நாள் எனக்கு தோணுச்சு. நான் சொல்ல வரேன், இன்னொரு அந்த அந்த டாபிக்ல வர வந்தேன். ஆக்சுவலா இந்த ஜி தமிழ்ல அம்பேத்கர் சீரியல் போய்கிட்டு இருக்குல்ல, அதுல இன்னொரு விஷயத்துக்காக சொல்ல வந்தேன், அதுக்கு வர்றோம். அதுக்கு முன்னாடி இன்னொரு ஒரு இடத்துல வந்து பார்த்தோம்னா, அந்த வீட்டுல ஆக்சுவலா அம்பேத்கரோட அண்ணாக்கள் 2 பேரு, அக்கா 2 பேரு, 3 பசங்க 2 பொண்ணுங்கன்ற மாதிரி இருப்பாங்க ஃபேமிலியில. சும்மா அவங்களுக்குள்ள ஒரு சின்ன காமெடி மாதிரி ஏதாவது நடக்கும்போது அந்த பொண்ணுங்க சிரிக்கும் போது வாயில கைய வச்சுட்டு சிரிப்பாங்க, பசங்க அப்படி சிரிக்க மாட்டாங்க. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, நிறைய பேர் வாயில கை வச்சு சிரிக்கிறத பாத்திருப்பீங்க, கேர்ள்ஸ் மட்டும்தான் அப்படி சிரிப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச எந்த பையனுமே வாயில கைய வச்சு சிரிச்சு நான் பார்த்ததே இல்லை. வயலன்ஸ் சொல்ற மாதிரி இது வந்து ஒரு ஒரு எனக்கு வந்து ஒரு விஷயம் சந்தோஷமா நான் மனசு விட்டு ஒரு இடத்துல நான் என்ஜாய் பண்ண போறதுக்கு அந்த ஜஸ்ட் அந்த மொமெண்ட்டுக்கு முன்னாடி இல்ல நான் அவ்வளவு சந்தோஷப்படக்கூடாது அப்படின்னு நான் இறங்கி அண்டர் பிளே பண்ணணுங்கிறது வந்து எவ்வளவு கொடுமையான ஒரு விஷயம். அதை நம்மளால யோசிச்சு பார்க்கவே முடியாது. ஏன்னா உங்களுக்கு எதுக்கு எனக்கு அது ஃபீலே ஆகாது, தெரியாது அது எப்படி கஷ்டமா இருக்கும். கரெக்ட் கரெக்ட். இது இந்த மாதிரி இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லி சொல்லிதான் அந்த அவ ரொம்ப புனிதமானவ அதனால அவ இப்படி ட்ரெஸ் போடணும், ரொம்ப புனிதமானவ நீங்க தயவு செஞ்சு புனிதமானவன்னு சொல்லவே வேணாம்டா விட்டுருங்கடா அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு இப்போ அதனாலதான் வந்து நிக்கிறோம் நம்ம எல்லாத்துலயும். இல்ல இவன் தாய்மை சொல்றப்பயே எங்க அம்மா மாதிரி யாருமே வந்து எங்களை பாத்துக்க முடியாது, எங்க அம்மா வந்து என்னை அப்படி கவனிச்சுக்குவாங்க அப்படின்னு ரொம்ப மெச்சுக்கிட்டே இருக்கும்ல, அப்படி பயங்கரமா சொல்லிட்டே இருப்பாங்கல்ல. ஆனா இந்த பசங்க யாருமே, பசங்களோ பொண்ணுங்களோ வந்து அவங்க கஷ்டப்படுறாங்க, அவங்க வந்து உனக்காக வந்து செல்ஃப்லெஸ்ஸா வந்து ஒர்க் பண்றாங்கிறதுக்காக அதை ரெசிப்ரோகேட் பண்ணவே மாட்டாங்கல்ல. அங்கதான் பிரச்சனை இருக்குது. புனிதம் எங்க அம்மா வந்து ரொம்ப செல்ஃப்லெஸ்ஸா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ற கஷ்டங்களை அவங்க அப்படி கஷ்டப்பட்டே இருப்பாங்க, அவங்க அப்படி கஷ்டப்பட்டே இருப்பாங்க, அவங்க சாப்பிட மாட்டாங்க, அவங்க வந்து ஒரு வாய் சோறு இருந்தாலும் எனக்கு தான் கொடுப்பாங்க, அவங்க சாப்பிட மாட்டாங்க, பட்னியா இருப்பாங்களே தவிர வந்து எனக்கு தான் கொடுப்பாங்க அப்படின்னாங்கல்ல. இத வந்து நீங்க புனிதப்படுத்துறதுனால அதை டேக்கன் ஃபார் கிராண்டடா எடுத்துக்கிட்டு அம்மானாலே அப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இமேஜ் இருக்குது. சரியா? 25 வயசு வரைக்கும் ஒரு வீட்டுல ஒரு பொண்ணு வளருதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பொண்ணு வளர்ந்து கல்யாணம் ஆகிற வரைக்கும் வேற மாதிரி இருப்பா. சரியா? இப்ப இப்ப இப்போ எங்க வீட்டுல வந்து எனக்கு ஒரு தங்கச்சி இருக்குன்னு வச்சுக்கோவேன், அந்த தங்கச்சி வந்து எங்க வீட்டுல செல்ல குழந்தையா இருக்கா அப்படின்னு வச்சுக்கோவேன், எல்லாமே அவளுக்கு கிடைக்கும். இப்ப எங்க அம்மாவோ இல்ல நானோ அண்ணனா இருக்கேன் அப்படின்னா நான் வந்து அவளுக்கு கொடுப்பேன். இதே அவ கல்யாணம் ஆகி வேற வீட்டுக்கு போறா அப்படின்னு வச்சுக்கோவேன், அப்ப வந்து எங்க அம்மா எப்படி எல்லாம் இருந்தாங்களோ அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் வந்து இவளுக்கு போகணும், அப்படிதான் எதிர்பார்ப்பாங்க. புரியுதா என்ன சொல்றேன்னு? புரியுது. அதான் நம்ம தலைவர் ரெஃபரன்ஸ் தான். இவன் ரொம்ப நல்லவேன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு அம்மான்னு சொல்லிட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கிறது. அதுதான் இந்த புனிதப்படுத்துறது, ஒரு வார்த்தையில சொல்லணும் தான் சொல்லிட்டு அடிச்சுட்டே இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி இப்போ எங்க அம்மா அந்த கடைசி வாயதான் சாப்பிடுவாங்க இல்ல பட்னியா கிடப்பாங்கன்னு சொல்ற நீங்க எல்லாரும் என்னைக்காவது ஒரு நாள் உங்க அம்மா கிட்ட ஏன் நீ பட்னியா இருக்க, சாப்பாட திரும்ப வச்சு சாப்பிடு அப்படின்னு சொல்லிருக்கீங்களா? அவங்க வந்து உங்களுக்கு நம்ம ஏன் அதை பண்ண மாட்டேங்கிறோம்ன்றதுதான் கொஸ்டின். இப்போ நான் வந்து நிறைய ஃபேமிலிஸ்ல பாத்திருக்கேன். இப்போ ஒரு வீடு இருக்கு, அதுல வந்து அப்பா அம்மா பசங்க இருக்காங்க, அவங்களுடைய சொந்தக்காரங்க வர்றாங்க, ஒரு 2 ஃபேமிலி 3 ஃபேமிலி ஏதோ திருவிழா அந்த மாதிரி வர்றாங்கன்னு வச்சுக்குவோம். ஒரு சில ஃபேமிலிஸ்ல தான் அந்த ரிலேட்டிவ்ல வர்ற லேடிஸ் எல்லாரும் சேர்ந்து போய் குக் பண்ணுவாங்க. ஒரு சில ஃபேமிலிஸ்ல பாத்தீங்கன்னா அந்த வீட்டுடைய அந்த அம்மா இருக்காங்கல்ல அவங்க மட்டும்தான் கிச்சனுக்குள்ள இருப்பாங்க, மொத்த கூட்டமும் ஹால்லயோ ரூம்லயோ உட்காந்து பேசி அரட்டை அடிச்சுட்டு எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. நான் நிறைய இடத்துல பாத்திருக்கேன், சாப்பிடும்போது எல்லாரும் இந்த மாதிரி கூட்டமா சேரும்போது பந்தியா உட்காந்து சாப்பிடுவாங்கல்ல. ஃபர்ஸ்ட் ஒரு பந்தியில ஜென்ஸ் எல்லாம் உட்காருவாங்க, அடுத்த ஒரு பந்தியில லேடிஸ் எல்லாம் உட்காருவாங்க. அதுக்கப்புறமா அந்த வீட்டுல சமையல் பண்ண அந்த ஒரு லேடி இருக்காங்கல்ல அந்த அம்மா, அவங்க தனியா தட்டை வச்சுக்கிட்டு டைனிங்லயோ இல்ல உள்ள கிச்சன்லயோ உட்காந்து அவங்க மட்டும் தனியா சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு பேச்சு துணை கூட ஆள் இருக்காது. அது நான் சொல்றேன். இது வந்து இந்த நீங்க சொல்றீங்கல்ல சில டைம் வந்து லேடிஸ் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க, சில டைம் வந்து லேடிஸ் வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறீங்கல்ல. அந்த அம்மா வீட்டு சைட்ல இருந்து வர்ற ரிலேட்டிவ்ஸா இருந்தா அவங்க அந்த அம்மா சமைக்கிறப்ப கூட ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்பா வீட்டு சைடா இருந்தா நீ சம அப்படி நாங்க தான் எங்க வீட்டுல சமைக்கிறோம் நீங்க சம அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதான் இன்டர்னலைஸ்ட் பேட்ரியார்க்கின்னு சொல்லுவாங்கல்ல, நம்மளே அவங்களே அக்செப்ட் பண்ண வச்சுக்கிறது. அவங்க நானும் தான் கஷ்டப்படுறேன் சோ நீ கஷ்டப்படு அப்படிங்கிறது. இப்போ என்னுடைய பாயிண்ட் என்னன்னா, இந்த மாதிரி நடக்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அக்னாலேஜ் பண்ணதும் கிடையாது, ரியலைஸ் பண்ணதும் கிடையாது. அதை மீறி அக்னாலேஜோ ரியலைஸோ பண்ணி யாராவது ஒரு தடவையாவது இந்த மாதிரி எல்லாரும் உட்காந்து ஹால்ல சிரிச்சு பேசிட்டு இருக்கும்போது உள்ள அவங்க தனியா இருக்காங்களேன்னு எந்திரிச்சு அவங்களுக்கு துணைக்கு இருந்திருக்கீங்களா? அதை ஏன் நம்ம செய்ய மாட்டேங்கிறோம்? நான் இருந்திருக்கேன்னு வீம்புக்கு சொல்றவங்க சில பேர் இருப்பாங்க, இருந்தா சந்தோஷம் அதிகமா பண்ணுங்க. பரவாயில்ல, அதான் சொல்றவங்க சொல்லட்டும், ஓகே. நான் அதான் அவங்களெல்லாம் நம்ம வரவேற்கிறோம், பாராட்டுறோம், அதை இன்னும் அதிகமா செய்யுங்க, அதை அடுத்த லெவலுக்கு கொண்டு போங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, ஒரு ஃபேமிலி இந்த மாதிரி ரிலேட்டிவ்ஸ் இந்த மாதிரி வர்றாங்க அப்படின்னா எல்லாரும் சமைக்கலாம், இல்ல ஆளாளுக்கு ஒரு வேலையை செய்யலாம்.
அது என்ன ஒரு பார்ட் ஆஃப் ஆளுங்க மட்டும் உட்காந்து அந்த நேரத்தை என்ஜாய் பண்றோம், ஒரு ஆளு மட்டும் இல்ல ஒரு 2-3 பேர் மட்டும் அவங்களுக்கான அந்த வந்தவங்களுக்கு அந்த சமையல் செய்யறது, பாத்திரம் விளக்குறது, அந்த சாப்பிட்ட பாத்திரத்தை எடுத்து வைக்கிறது, திரும்ப அடுத்த நேரத்துக்கு சமையல், இதுக்குள்ளேயே போய்கிட்டு இருக்கு. இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் வந்து அந்த மொமெண்ட்டை, அந்த கெட் டுகெதரை என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்ப அந்த உள்ள இருக்கிறவங்க எப்ப என்ஜாய் பண்ணுவாங்க? இந்த இடத்துலதான் வந்து எனக்கு மெயினா நம்ம கல்ச்சருக்கும் வெஸ்டர்ன் கல்ச்சருக்கும் இருக்கிற அந்த ஒரு அந்த ஒரு ஒரு பெரிய கோபம்னு வச்சுக்கோங்களேன். வெஸ்டர்ன் கல்ச்சர்ல நம்மளுக்கு முழுசா தெரியாது. நான் ஒன்னும் யூஎஸ்லயோ யூரோப்ல இருந்து போய் பார்த்தது கிடையாது. நான் படங்கள்ல இந்த இதுகள்ல பார்த்ததை வச்சு சொல்றேன். அதான் அந்த அந்த வெளிநாட்டுல ஒரு கெட் டுகெதர் மாதிரி நடக்குதுன்னா ஒண்ணு என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் சேர்ந்து வெளியே சாப்பிட போயிருவாங்க, இல்ல எல்லாரும் சேர்ந்து வெளியில இருந்து ஆர்டர் பண்ணி சாப்பிடுவாங்க. இல்லையா அந்த சமையல் டைம்ல ஒரு 2-3 பேர் சேர்ந்து சிம்பிள் டிஷஸ் பண்ணிட்டு எல்லாரும் ஃபுல் டைம் உட்காந்து ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா நம்ம இதுல மட்டும்தான் அந்த அது அது எனக்கு அதை எப்படி சொல்றதுன்னு கூட தெரியல. ஒரு பயங்கரமான கோவம், என்னால அதை ரெக்வெஸ்ட் பண்ண முடியல. இல்ல நீங்க இந்த என்ஜாய் பண்றத வந்து அவங்க என்ஜாய் பண்றது கிடையாது, நீங்க மட்டும் என்ஜாய் பண்றீங்க அப்படின்னு சொல்றீங்கல்ல. என்ஜாய்ங்கிற விஷயம் ஒவ்வொருத்தவங்களுக்கு வித்தியாசமானது. ஓகேவா? நான் எப்படி சொல்ல வரேன் அப்படின்னா, இப்ப உங்க அம்மா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்க அம்மா குழந்தையா இருந்தப்ப அவங்களுக்கு நிறைய என்ஜாய்மெண்ட் இருந்திருக்கும், அவங்களுக்கு நிறைய இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கும். ஓகேவா? இப்போ உங்க அம்மா வந்து ஒரு பெரிய ஸ்போர்ட்ஸ் பர்சன் வந்திருக்கலாம், பெரிய ஸ்போர்ட்ஸ் பர்சன் கூட தேவையில்ல, அவங்க ரசிச்சு பண்றது விளையாடுறதா இருக்கலாம். ஒரு த்ரோ பால் விளையாடிருக்கலாம், ரிங் பால் விளையாடிருக்கலாம், செஸ் விளையாடிருக்கலாம், கேரம் விளையாடிருக்கலாம். சரியா? கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அவங்களோட இன்ட்ரெஸ்ட் எல்லாத்தையும் புதைச்சு வச்சுட்டு உங்களை ப்ரையாரிட்டியா வச்சு பண்றாங்கல்ல. அப்படி ப்ரையாரிட்டியா வச்சு பண்றத நீங்க வந்து எங்க அம்மா வந்து என்னை ரொம்ப ரொம்ப லவ் பண்றாங்க, நான் எங்க அம்மாவை ரொம்ப லவ் பண்றேன் அப்படிங்கிறாங்கல்ல. இந்த நான் லவ் பண்றேன், எங்க அம்மா லவ் பண்றாங்கறதுலயே பெரிய வித்தியாசம் இருக்குது. உங்க அம்மா உன்னை லவ் பண்ணி உனக்கான விஷயங்கள் பண்றாங்க. ஆனா நீ உங்க அம்மாவை லவ் பண்றது எதை சொல்ற அப்படின்னா, நீ உங்க அம்மா கிட்ட இருந்து வாங்குற பெனிஃபிட்ஸ, சேவைகளை மட்டும் வந்து லவ் பண்றேன்னு சொல்ற. திரும்பி நீ என்ன பண்ண? நான் தான் மதர்ஸ் டே அன்னைக்கு அவங்க கூட செல்ஃபி எடுத்து இன்ஸ்டாகிராம்ல போட்டேன், நீங்க பாக்கலையோ? நான் கோவமா எஃபில கோவப்பட்டு 2 போஸ்ட் போட்டேன், அந்த மாதிரி இருக்குது. டேய் உங்க அம்மா இன்ஸ்டால இல்லையடா, யார்டா ஹேப்பி மதர்ஸ் டே சொல்லிட்டு இருக்க? சரி இவங்க அது கூட விட்டுறலாம். சில பேருக்கு வந்து அவங்க நிஜமாவே அம்மாவும் பையனும் இல்ல அம்மாவும் பொண்ணு ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருந்தாங்க அப்படின்னா அது வந்து அவங்களுக்கு ஒரு ரிமெம்பரன்ஸா இருக்கட்டும்ங்கிறதுக்காக அவங்க வந்து சோசியல் மீடியால போடுறாங்க. அதை நீங்க வந்து குறை சொல்ல வேணாம். சிலருக்கு அது பிடிக்கும், சிலருக்கு பிடிக்காது, விட்டுறலாம். உங்க அம்மா கிட்ட சில இன்ட்ரெஸ்ட் இருக்கும்ல. உங்க அம்மா வந்து ஒரு செஸ் பிளேயரா இருக்கலாம், உங்க அம்மா வந்து ஒரு கேரம் பிளேயரா இருக்கலாம். அவங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து என்னன்னு கேட்டிருக்கீங்களா? நீங்க சின்ன வயசுல இருந்தப்ப என்ன பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு என்னதான் பிடிக்கும் அப்படின்னு கேட்டிருக்கீங்களா? அதுதாங்க லவ். உங்க அம்மாக்கு பிடிச்சத உங்க அம்மாவை ரசிக்க வைக்கணும், என்ஜாய் பண்ண வைக்கணும், அதுதான் லவ். உங்களுக்கு பிடிச்சதே நீங்க பண்ண ஹெல்ப் பண்றாங்கிற ஒரே காரணத்துக்காக நீங்க லவ் பண்றீங்கன்னு சொல்றது வந்து ஏமாத்து வேலை. அது வந்து சீட்டிங், அது பீயிங் கிரீடி, அது சுயநலம். அவ்வளவுதான். அதுல லவ்வே கிடையாது. நம்ம ஆல்ரெடி சொன்னோம், லவ் அப்படிங்கிற விஷயமே நம்மளே லவ் பண்ணிக்கிறதுக்கான எக்ஸ்பிரஷன் தான் சொல்லியிருக்கோம். பட் அதையும் தாண்டி சில விஷயங்கள் வந்து நம்ம சுத்தி இருக்க மத்தவங்களுக்காக நம்ம பண்ணுவோம்ல, அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நீங்க எப்போ வந்து உங்க அம்மாக்காக நீங்க பண்றீங்களோ அப்பதான் நீங்க லவ் பண்றீங்க. மத்த நேரம்லாம் உங்களே நீங்க ஏமாத்திருக்கீங்கன்னு அர்த்தம். உங்களை எங்க ஏமாத்துறீங்க, அவங்கள ஏமாத்துறீங்க லவ் பண்றோன்ற பேர்ல. இல்ல அது அவங்கள ஏமாத்துறீங்கிற ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் வந்து நிறைய பேர் அதை புரிஞ்சுக்கவே மாட்டாங்கல்ல. இப்ப எனக்கு இந்த மாதிரி எல்லாம் கேட்கணுங்கிறதே எனக்கு யாராவது சொல்லி கொடுத்துதானே கேட்கறேன். இப்போ வந்து அதுக்கு முன்னாடி எனக்கு ஒருத்தர் சொல்றது மட்டும் எனக்கு தெரியாது. ஓகேவா? ஆனா இப்படி ஒருத்தர் சொல்றதுக்கு அப்புறமும், இப்படி விஷயம் இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அதை ரியலைஸ் பண்ணி பண்ணாம இருந்தா அவங்க வந்து அவங்க அம்மா ஏமாத்தாங்கன்னு அர்த்தம். சில அத நான் ரியலைஸே பண்ணல அப்படின்னு என்னையே ஏமாத்திக்கிறேன்னு அர்த்தம். நான் வந்து எங்க அம்மாவை லவ் பண்ண நினைச்சிட்டு இருக்கேன், ஆனா வந்து நான் அதுக்காக எதுவுமே பண்ணல, எனக்கு தெரியல. சோ அது வந்து இக்னோரன்ஸ் தான், தெரியலங்கிறத அந்த டைம்ல பாக்கணும். எல்லாருமே செல்ஃபிஷா கன்னிங்கா வந்து ஓகே எங்க அம்மா வந்து கிச்சன்ல வாழட்டும் அப்படின்னு சொல்றது கிடையாது. அது அப்படி கிடையாது. தெரியல, தெரிய வச்சதுக்கு அப்புறமே அப்படி பண்ணாதான் அது வந்து கிரீடினஸ், கன்னிங்னு சொல்லலாம். இதன் மூலமா நம்ம கொஞ்சம் பேருக்காவது தெரியப்படுத்துவோம் அப்படின்னு நான் நம்புறேன். பாப்போம் எத்தனை பேர் கேக்குறாங்கன்னு பாக்கலாம். அப்புறம் அம்மா எல்லாம் சொல்லிட்டீங்கன்னா தாலி, அதான் ஆல்ரெடி அந்த பாட்டுல சொன்ன மாதிரிதான், தாலிக்கெல்லாம் ஒரு பயங்கரமான ஒரு புனிதத்தை கட்டிடுவாங்க. ஐயோ தாலியை தொட்டு கும்புறது என்ன தெரியாம வந்து கலட்டி எல்லாம் வச்சுட்டா அவ்வளவுதான். ஐயோ என்ன இப்படி பண்ணிட்ட, விளக்கெல்லாம் அணையும். தாலி விளக்கு அணையும். அங்க புருஷனுக்கு வந்து ஏதோ ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி ஆகும் அந்த மாதிரி தான் சொல்ல வந்தேன். ஒரு செயின அப்படி கலட்டி வச்சதுக்கெல்லாம் ஒருத்தன் சாவான்னா அவன் சாவட்டும், இருக்க வேணாம். இல்ல அது ஃபுல்லா இப்ப எல்லாம் தங்கத்துல தான் போட்டிருக்காங்க. யாரு இது வந்து மஞ்சள்ல போட்டிருக்காங்க, எல்லாம் வந்து தங்கத்துல தான் போட்டிருக்காங்க. தங்க செயினா இருந்தாலும் வந்து இவங்க வந்து கேட்டா இல்ல அதெல்லாம் மந்திரத்தோட பவர் பா, உங்களுக்கு புரியாதுப்பா அப்படின்றாங்க.
பிரான்ஸ் உங்களுக்கு தெரியாத பிரான்ஸ், கழுத்துல தங்கம் போட்டா உடம்புக்கு குளிர்ச்சி பிரான்ஸ். நீங்க என்ன தங்கத்துக்கு இப்படி சொல்றீங்க? மஞ்சளுக்கு சொல்லுவாங்க மஞ்சள் வந்து ஆன்டிபயோட்டிக் அப்படிம்பாங்க. டேய் மஞ்சள் ஆன்டிபயோட்டிக்னா பையனும் போடுங்கடா அப்படின்னு கேட்க மாட்டாங்க. இது சொல்லுவாங்க இல்ல, அது செமையா இருக்கும். அந்த காலத்துல ஏன் வந்து பெண்கள் வந்து கூட்டி குனிஞ்சு வேலை பார்த்தாங்க அப்படின்னா, அந்த மாதிரி வேலை பார்த்தா வந்து அவங்களுக்கு வந்து உடம்புக்கு நல்லது, நல்லா ஃபிட்டா இருப்பாங்க, அதுவும் இல்லாம பிரெக்னன்சிக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு. ஏன் ஆம்பளை எல்லாம் ஃபிட்டா இருக்க வேணாமா? ஆம்பளை எல்லாம் ஹெல்த்தியா இருக்க வேணாமா? தலைவர் சொல்ற மாதிரி கூட்டி நிமிந்து குனிஞ்சு பெருக்கி எடுத்தா அஸ்டாசன புஸ்டாசன வாய்க்கு வந்து அடிச்சு விட வேண்டியதான். அடிச்சு விட்டு நம்பிடுவாங்க, யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க எப்படியும். ஆமா ஆமா. இப்ப அதான் அதுலயே இப்ப நீங்க சொன்ன விஷயம் இந்த பீரியட்ஸ், இத வந்து திரும்பவும் அதுலயும் வந்து இப்ப எல்லாரும் நிறைய இப்போ ஒரு முட்டு கொடுக்கறது எப்படி கொடுத்துட்டு இருக்காங்கன்னா, அந்த டைம்ல வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப டயர்டா இருக்கும், அதனால வந்து அவங்கள நாங்க ரெஸ்ட் கொடுக்குறோம், அந்த டைம்ல வந்து அவங்க ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுனாலதான் அவங்களை வந்து வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு நாங்க சொல்றோம், அப்படி இப்படின்னு இன்னும் நிறைய இருக்கு ஆக்சுவலா. அதுவுமே வந்து அவங்கள வந்து நீங்க ஒதுக்கி வைக்கிறீங்க, ஓரமா உட்கார வைக்கிறீங்க அப்படிங்கறத தாண்டி அவங்க வந்து அந்த டைம்ல ரொம்ப ஒரு மாதிரி இருப்பாங்க, அப்படி இப்படின்னு அந்த அகைன் நம்ம சொல்ற அந்த ஒரு 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 ஜோனுக்குள்ள அவங்கள வச்சுக்கிட்டு அவங்க என்ன விருப்பப்படுறாங்களோ இல்ல அவங்களுக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அதுக்கு நம்ம இடம் கொடுக்காம வச்சுக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, வெட்டி முட்டு அதெல்லாம் முட்டு கொடுக்கறது இவங்களுக்கு வந்து தீட்டு. அதுதான், அதனாலதான் வந்து கோயில்ல சேர்க்காம இருக்கிறது, வெளியே போடாம பண்றது, ஃபங்க்ஷனுக்கு வர விடாம பண்றதெல்லாம் அதுதான். இவங்க வந்து இந்த மாதிரி கரிசனம் காட்டுறதெல்லாம் சும்மா வந்து பச்சை நடிப்பு, இதெல்லாம் ஏமாறவே முடியாது. இந்த இந்த கரிசனம் இந்த மேட்டர் தான் முக்கியம். இந்த கரிசனமா பேசிதான் பல இடங்கள்ல வந்து செய்ய வச்சுக்கிட்டு இருக்காங்க. நான் வந்து ஏய் நீ இதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னா நான் பண்ணுவேன் அப்படின்னு. நான் உன் நல்லதுக்காக தான் சொல்றேன், நீ புரிஞ்சுக்கோ, அது இதெல்லாம் இதுக்காக தான் சொல்றான் அப்படின்னா ஒருவேளை நிஜமாக நல்லா தான் சொல்றானோ, நல்லா பேசுறாய்யா அப்படின்னு. அடுத்து வந்து இந்த இந்த புனிதப்படுத்துறதுல வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து இந்த காதல் அப்புறம் இந்த கல்யாணம். ஆக்சுவலா இது ரெண்டையும் நம்ம இந்த பெண்ணியன் அடிமையான எபிசோட்லயே ரொம்ப டீடைல்டா பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் அதுல சொல்லாத மாதிரி சில விஷயங்கள் சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு, அதனால அதை திரும்பவும் இதுல பேசணும்னு நினைக்கிறேன். இந்த காதல் அப்படிங்கிற விஷயத்துல வந்து அதையும் வந்து ரொம்ப புனிதப்படுத்த இந்த இப்போ அந்த காதலிக்கிற இப்ப நம்மளுடைய சொசைட்டில சொல்றேன், ஒரு ஆணும் பொண்ணும் காதலிக்கிறாங்கன்னா எத்தனை பேரு அத இல்ல அந்த ஆங்கிள் அது வேற, சரி ஓகே அது ஓகே, அது இருக்கு, அதையும் கூட பேசுவோம். பட் நான் சொல்ல ஒரு விஷயம் என்னன்னா, மியூச்சுவலா லவ் பண்ற ரெண்டு பேர்ல எத்தனை கப்பல் வந்து ஒரு பப்ளிக்கா யாரோ ஒருத்தவங்க கேக்குறாங்கன்னா ஆமா நாங்க லவர்ஸ் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இப்போ இப்போ நான் லவ் பண்ற நிறைய பேர் நம்ம சொசைட்டில நீங்க வந்து கமிட்டடா அப்படின்னு கேட்டா, இப்ப நம்ம நிறைய மீம்ஸ் எல்லாம் சொல்றோம்ல, இவன் வந்து சிங்கிள் ஏமாத்துவான் கடைசியில இது பண்ணுவான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சிங்கிள் ஏமாத்துவான்னு புலம்புறவனும் நாளைக்கு கமிட் ஆனா ஓப்பனா நான் கமிட் ஆன்ட்டேன்னு சொல்ல போறது இல்ல. அவனும் ரொம்ப நாளைக்கு சிங்கிள் சொல்லிட்டே இருந்துட்டுதான் ரொம்ப லேட்டா அவனுக்கு எல்லாம் முடிஞ்சு ஓகே அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வரும்போது சொல்லலாம்னு தாட் வரும்போதுதான் அந்த விஷயத்த வெளியே சொல்றான், ஆமா நான் கமிட்டட். அது இது இந்த மாதிரி காதலிக்கிற விஷயத்த வந்து சீக்கிரட்டா வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு மனநிலை இருக்குல்ல, அது வந்து அதுவும் இந்த மாதிரி அந்த காதலை வந்து ரொம்ப ஒரு ஒரு சாக்ரடான விஷயம், மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது அப்படின்னு சொல்லி அதை ரொம்ப புனிதப்படுத்திட்டு அத வெளிப்படையா ஈஸியா சொல்லலாம். என்னை கேட்டா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்றேன்னா, இப்போ இந்த நம்ம யூடியூப்ல எல்லாம் வந்து நிறைய பேஜஸ் இருக்காங்க, சும்மா வேலை வெட்டி இல்லாம யாராவது ரெண்டு பேர் கப்பல உட்காந்துருந்தாங்கன்னா வேணும்னே அவங்கள போய் பேட்டி எடுக்கிறேன்ற பேர்ல நோண்டுறது, பிராங்க் பண்றது, கிறுக்குத்தனமா நிறைய பண்ணிட்டு திரியறாங்கல்ல. அதெல்லாம் போனோம்னா நீங்க பொதுவாவே போய் அந்த ரெண்டு பேர்ட்ட இவர் யாரு அப்படின்னு கேட்டோம்னா இவர் என் பாய் ஃப்ரெண்டு, இல்ல இவங்க என் கேர்ள் ஃப்ரெண்டுன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. அந்த கப்பிள்ஸ் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் வந்து நம்ம அதை ஃப்ரெண்டுன்னு தான் சொல்றோம், ஏன் அதை வந்து ஓப்பனா வந்து இவங்களை நான் லவ் பண்றேன், இவங்க என் லவ்வர், என் கேர்ள் ஃப்ரெண்டு, என் காதலின்னு ஏன் சொல்ல முடிய மாட்டேங்குது நம்மளால? லவ் பண்றேன்னு சொல்றதுக்கு தயங்குறாங்கன்னு சொல்றீங்கல்ல, ஏன் முன்னாடியே சொல்றதுக்கு தயங்குறாங்க அப்படின்னா, இன்கேஸ் அது வந்து ஒர்க் ஆகாம போய் பிரேக்கப் ஆயிருச்சு அப்படின்னா அதை வந்து ஆல்ரெடி நீங்க பிரேக்கப் ஆயிட்டீங்க அப்படிங்கறத ஒரு பெரிய குற்றம் மாதிரி பாக்குறது. நீங்க வந்து ஒருத்தர் கூட வந்து பிடிச்சிருக்குன்னு நினைச்சு பேசுறீங்க, பையனாவோ பொண்ணாவோ இருக்கலாம், எப்போ ஒரு டைம் வந்து அவங்க கேரக்டர் உங்களுக்கு சூட் ஆகலன்னு தெரிஞ்சு சரி வராது பிரேக்கப் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா அதை வந்து பெரிய குற்றம் மாதிரி பாக்குறது. நீங்க வந்து ஒரு டைம் வந்து ஆல்ரெடி வந்து ரிலேஷன்ஷிப்ல இருந்துட்டா அவங்க வந்து ஏதோ செகண்ட் ஹேண்ட் தேர்ட் ஹேண்ட் எல்லாம் சொல்லுவாங்கல்ல,
இந்த பிரச்சனை எல்லாம் பசங்களுக்கு வராது. பசங்களை ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், பசங்களை வந்து இது பெரிய கெத்தா பேசுவாங்க, பொண்ணுங்களை வந்து செகண்ட் ஹேண்ட் தேர்ட் ஹேண்ட் அப்படிலாம் பேசுவாங்க. இதெல்லாம் ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம். இதுக்கு அதான் இந்த பிரேக்கப், டைவர்ஸ் இது எல்லாமே வந்து ரொம்ப நார்மலைஸ் ஆக்கப்படணும். இந்த பிரேக்கப் எல்லாம் சொல்றப்ப இன்னொரு கேவலமான விஷயத்தை பத்தி நம்ம பேசி ஆகணும். நம்ம ஊர்ல பாய் பெஸ்டிஸ் அசிங்கப்படுத்துறது வந்து ஒரு ட்ரெண்ட், அது தெரியுமா? ஒரு பையன் கூட ஒரு பொண்ணு வந்து பழகக்கூடாது, நீ எப்ப வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கியோ உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் வந்து பசங்களா இருக்கவே கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த இன்செக்யூரிட்டி காரணம் என்ன அப்படின்னா இவங்களுக்கு ஜென்ரலா தெரியும் பசங்க வந்து எப்படி அப்படிங்கிறது. அததான் வந்து இவங்க வந்து நம்மள மாதிரிதான் அவனும் இருப்பான், நம்மள மாதிரி ஆரோக்கிய பையனா தான் அவனும் இருப்பான் அப்படின்னு நினைச்சு வந்து அவங்க வந்து அந்த பாய் பெஸ்டி வந்து கிண்டல் பண்றது. ஏன்னா நம்ம கரெக்டான பாயிண்ட் சொன்னீங்க. ஏன்னா இவங்களும் பல பேர்ட்ட பண்றாங்க இல்ல அந்த மாதிரி. ரிலேஷன்ஷிப்ல இருந்துகிட்டே வேற ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற ஒரு பொண்ணு கூட சேட் பண்றது, இது பண்றது, அந்த பிள்ளைகிட்ட ஏதாவது ஒண்ணு ரெண்டு பிட்ட நடுல போட்டு பாக்குறது, போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இல்ல நான் கமிட்டட் தான் சும்மா அப்படின்ற மாதிரி. ஆமா இல்ல அதான் அது இன்செக்யூரிட்டி தான் சொல்றது. அது வந்து நீ சரியா இல்ல உன்னைய மாதிரி எல்லாரும் இருப்பாங்கன்னு எதிர்பார்த்து அவங்களுக்குள்ள இருக்க ஒரு பியூட்டிஃபுல்லான ஃப்ரெண்ட்ஷிப் வந்து அசிங்கப்படுத்துறீங்க. ஓகேவா? இன்னொன்னு, அது இத பொசசிவ்னஸ்லாம் சொல்ல முடியாது. இது பொசசிவ்னஸ்லாம் கிடையாது. இது வந்து பியூர் இன்செக்யூரிட்டி. அவங்க வந்து நம்பல, புரியுதா? அப்ப வந்து அங்க லவ், உண்மையான லவ் இல்ல. அதாவது நம்மளுக்கு வந்து அடிப்படைகள்லயே நிறைய பிரச்சனை இருக்குங்க. இப்ப இந்த பாயிண்ட் வர்றதுக்கு மூல காரணம் பிரச்சனை நம்ம யோசிச்சோம்னு வச்சுக்கோங்களேன். சின்ன வயசுல ஸ்கூல்ல இருந்து இது எல்லாமே ஆரம்பிக்குது. ஒரு பையனும் பொண்ணும் எத்தனை ஸ்கூல்ல வந்து பொண்ணும் பையனும் பேசிக்கிட்டா ஃபைன் போடுறது, அவங்கள வந்து பப்ளிக்கா அவமானப்படுத்துறது. நம்ம ஸ்கூல்லயே இந்த பனிஷ்மெண்ட்லாம் இருந்திருக்கும். ஒரு பையன் ரொம்ப தப்பு பண்றான் அப்படின்னா வந்து போய் கேர்ள்ஸ் நடுவுல உட்கார்றா அப்படின்னு. ஐயோ வேண்டாம் மிஸ், வேண்டாம் மிஸ், வேண்டாம் மிஸ், அங்க மட்டும் அதை மட்டும் பண்ணாதீங்க மிஸ் அப்படின்னு. அது இல்ல இது வந்து இல்ல நான் வந்து இப்ப சும்மா நக்கலா சொல்றேன். பட் அந்த டைம்ல ஸ்கூல் படிக்கிறப்பலாம் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருந்தா நானுமே வந்து ரொம்ப ஷையா ஃபீல் பண்ணிட்டு சங்கடமா ஐயோ இப்படி உட்கார வச்சிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்திருக்கேன் நானும். இல்ல அதான் இத எனக்கு எப்படி பார்க்கணும்னு தோணுதுன்னா, இப்ப நம்ம ரீசெண்டா பெரியார் சிலைக்கு காவி பெயிண்ட் ஊத்தணும்னு சொல்றாங்கல்ல. பெரியார் சிலையே அசிங்கப்படுத்துறதுக்கு அவங்களுக்கு வேற ஆப்ஷனே கிடைக்கல, அதனால காவியை ஊத்துனாங்கன்னு. அப்போ அந்த காவிய அவங்க அந்த இடத்துல அவங்க அசிங்கப்படுத்துறது காவியாதான். அத ஒரு மோசமான பொருள். அது மாதிரி இந்த இடத்துல நீங்க வந்து பனிஷ்மெண்டா ஒரு பையனை தூக்கி பொண்ணுக்குள்ள உட்கார வைப்பேன் அப்படின்னா, இது வந்து அப்ப நீங்க அந்த கேர்ள்ஸ வந்து நீங்க என்னவா ப்ரொஜெக்ட் பண்றீங்க? எந்த இடத்துலயுமே நீங்க யோசிச்சு பாருங்க, எந்த ஒரு பொண்ணு தப்பு பண்ணுச்சுன்னு பசங்களுக்கு நடுவுல உட்கார வச்சு. ஆக்சுவலி கரெக்ட், இத நான் பார்த்ததே கிடையாது இந்த மாதிரி. கரெக்ட், அது நடக்கவே நடக்காது. இன்னொரு காரணம் இருக்குது. இல்ல நான் சொல்றேன், இன்னொரு காரணம் இருக்கு, நான் சொல்றேன். பசங்க வந்து அயோக்கியமானவங்க, பொண்ணுங்க கூட்டு போய் பசங்க பக்கத்துல உட்கார வைக்க முடியாது தெரிஞ்சிருக்கு, அதனாலதான் அது பண்றது இல்ல. இல்ல அப்ப அதே அயோக்கியனை தூக்கி பொண்ணுங்களுக்கு நடுவுல உட்கார வச்சா அவன் அந்த பொண்ணுங்க கிட்ட எதுவும் பண்ண மாட்டானா? 10-15 பொண்ணுங்க இருக்காங்கல்ல, அடி விழுங்குல, அதனால இருக்கும். அவன் ஜாலியா தாங்க இருப்பான். அந்த பொறுக்கு இங்க இருந்தாலும் அங்க இருந்தாலும் என்னங்க நீங்க 10-15 பொண்ணு நடுவுல உட்கார வச்சு. சரி ஓகே, அப்படிலாம் கிடையாதுங்க. இங்க பாருங்க, ஈவ்டீசிங் பண்றவன் எல்லாம் வந்து எல்லா இடத்துலயும் பண்ண போறான். அவன் ஒரு சுத்தி ஒரு 4-5 பசங்களை வச்சுக்கிட்டு தனியா ஒரு பொண்ணு போறப்ப தான் பண்ணுவான். தனியா ஒரு பொண்ணு கிட்ட போறப்ப அவன்கிட்ட போய் நேரா பேச சொல்லுங்க, பேச மாட்டான். அதெல்லாம் தைரியம் எல்லாம் கிடையாது நம்ம ஆளுங்களுக்கு. சோ இந்த மாதிரி இத பனிஷ்மெண்ட்னு சொல்றது எவ்வளவு பெரிய ஒரு தப்பான விஷயம். இந்த பொண்ணுங்களோட பேசக்கூடாதுன்னே வளர்றது, காலேஜ்ல படிக்கிறப்பையும் அதே மாதிரி வளர்க்கறது. இப்போ விமன் காலேஜ் தனியா, கோயட் காலேஜ் இருக்குதெல்லாம் வந்து அவங்க வந்து சேஃப்டின்னு சொல்றாங்க. ஓகே, அதை வந்து நம்ம குறை சொல்லல. அதுவே ஒரு கோயட் காலேஜ்னு வச்சு நடத்துறீங்க, ஏன் வந்து அந்த கோயட் காலேஜ்ல பொண்ணும் பையனும் பேசிக்கிட்டா ஃபைன் போடணும்? அதுக்கு நீங்க தனித்தனியா காலேஜ் வச்சு நடத்தலாம்ல. அட பேசுறதெல்லாம் அப்புறம், பேசுறதெல்லாம் அப்புறம் தனித்தனி ஸ்டேர்கேஸ் இருக்கும். இந்த ஸ்டேர்கேஸ் வழியா தான் நீ வரணும், இந்த ஸ்டேர்கேஸ் வழியா தான் நீ வரணும் அப்படின்னு பாத்துக்கவே முடியாது. எங்க பேசுறது? நான் ஒரு மேட்டர் சொல்றேன். நான் படிச்ச ஸ்கூல்ல 11th 12th படிச்ச ஸ்கூல்ல ஆக்சுவலா எப்படின்னா, பாய்ஸ்க்கு நாங்க ஹாஸ்டல்ல இருந்தேன். சோ அந்த கேர்ள்ஸ் ஹாஸ்டல் ஃபர்ஸ்ட் இருக்கும், நெக்ஸ்ட் வந்து பாய்ஸோட மெஸ் இருக்கும், அதுக்கப்புறம் பாய்ஸ் ஹாஸ்டல் இருக்கும், அதுக்கப்புறம் தான் எங்க கிளாஸஸ் எல்லாம் இருக்கும். சரியா? இது வந்து எங்களுக்கு எப்படின்னா, நாங்க கேர்ள்ஸ் வந்து அவங்க ஹாஸ்டல்ல இருந்து கிளாஸ்க்கு போனோம்னா பாய்ஸோட மெஸ், பாய்ஸ் ஹாஸ்டல் எல்லாத்தையும் கிராஸ் பண்ணி தான் போகணும். அப்போ இந்த லஞ்ச் டைமுக்குலாம் வருவோம்ல, அப்போ வந்து நாங்க எல்லாரும் பாய்ஸ் ஹாஸ்டல்ல லஞ்ச் சாப்பிட்டுட்டு வெளியே ரிட்டர்ன் வந்துகிட்டு இருப்போம். டக்குன்னு ஒரு தடவை என்ன பண்ணுவானுங்கன்னா, அந்த மெஸ் விட்டு வெளியே வர்றப்ப ஒரு பெரிய வராண்டா மாதிரி தான் இருக்கும் அந்த பாதை ஓப்பனா. அந்த இடத்துல வந்து பாய்ஸ் எல்லாம் அப்படியே நில்லுங்கடா அப்படின்றாங்க. நாங்க எல்லாம் நின்றுவோம். நின்னதுக்கு அப்புறம் அந்த இடத்த கேர்ள்ஸ் கிராஸ் பண்ணி போகணும்.
அவங்க ஹாஸ்டல்ல இருந்து போகணும், அப்படியே வரிசையா போவாங்க. இவனுங்க இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, பேசவே விட மாட்டாங்க, பார்க்கவே விட மாட்டாங்க அப்படின்ட்டு நின்னுகிட்டு பொறுமையா போற எல்லாரையும் ஒருத்தரா பாத்துக்கிட்டே இருப்பானுங்க. விட்டு இருந்தா கூட இவன் ஒரு சைடு அவங்க ஒரு சைடு போயிருப்பாங்க. நீங்க நிக்க வச்சு மொத்த லைனும் போற வரைக்கும் அவங்கள நின்னுட்டு அதுக்கப்புறம் இவங்கள நீங்க போங்கப்பா அப்படின்னு வடிவம் சொல்லுவாங்க மருதமலை படத்துல. இதே தானே அவனு சொன்னா, டேபிள்லாம் உடைச்சு மூக்கெல்லாம் ரத்தம் வச்சிருக்கேன், என்னடா லாஜிக் உங்க லாஜிக் அப்படின்னு. இப்படி பண்ணி 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 ஒரு சொசைட்டில ஒரு பையன் ஒரு பொண்ணு கிட்ட எப்படி கேஷுவலா பழக முடியும்? அவ ஒரு சக மனுஷி, ஒரு உயிர் அப்படின்னு நினைச்சு பழகுறதுக்கான மென்டாலிட்டியா நம்மளுக்கு உருவாக்கல. இந்த புனிதப்படுத்துதுன்ற விஷயம் வந்து இங்கதான் நம்ம சொல்ல வர்றோம். ஒன்ன தனியா பொத்தி பொத்தி வைக்கிறது, ஒளிச்சு ஒளிச்சு வைக்கிறது. இந்த சிதம்பர ரகசியம் சொல்லி சொல்லி பார்த்தா அங்க ஒண்ணுமே இல்ல கடைசியில அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு ஏதோ ஒண்ணு இருக்கு, அங்க ஒண்ணு இருக்குன்னு நீங்க ஒரு பில்டப் கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுனாலதான் அவன் வெளியே வரும்போது அதுல என்னமோ இருக்குன்னு அதை கண்டுபிடிக்கிறதுல ரொம்ப ஆர்வமா என்னென்னமோ பைத்தியக்காரத்தனமா பண்றான். சின்ன வயசுல இருந்தே ரொம்ப கேஷுவலா எல்லாத்தையும் பேசி பழகிட்டான். இதுல ஒரு பெரிய டிஃபரன்ஸே இல்ல அப்படிங்கிறது அவனுக்கு தெளிவா புரிஞ்சுக்கும். இத நம்ம பண்றதே இல்ல. இந்த வளர்ச்சி தான் நீங்க சொல்ற அந்த பாய் பெஸ்ட் இன்செக்யூரிட்டி எல்லாமே. நாளைக்கு என் கூட அந்த பொண்ணு பேசினோடனே என்னை லவ் பண்ணிருச்சு, இப்ப இந்த பொண்ணு அவன் கூட பேசினா அவங்க லவ் பண்ணிரும். ஆனா பொதுவா மெஜாரிட்டி பொண்ணுங்க தெளிவாதான் இருக்காங்க. நம்ம ஆளுதான் பேசினாலே லவ், சிரிச்சுட்டா லவ். அந்த பொண்ணு நடந்து போறப்ப பேரை சொல்லி கத்துனா அந்த பொண்ணு சிரிக்குதுடா, போச்சு லவ் தான், செம்ம விடே. பைத்தியமா கத்திட்டு இருக்காங்கன்னு பார்த்து சிரிக்கும்ல, அதெல்லாம் நீங்க லவ் நினைச்சுக்கிறது. ஆக்சுவலா நம்ம காதல் கல்யாணம் நிறைய பேசியாச்சு. சோ கொஞ்சம் ஷார்ட்டா வச்சுட்டு அடுத்து போயிடலாம். நான் இன்னொரு முக்கியமான விஷயம் பேசணும்னு நினைச்சது செலிபிரிட்டிஸ் ஒரு சாதாரண மனுஷன் பண்றத, ஏதாவது இப்ப தம் அடிச்சிட்டாரு, தண்ணி அடிச்சிட்டாரு, நீங்க போய் சரக்கு அடிக்கலாமா அப்படிங்கிறது இருக்கும்ல. நான் ஒரு பவா செல்லதுரை அவர் சொல்ற கதையை கேட்டுட்டு இருந்தேன். அவரும் சொல்லுவாரு, ஒரு ஜெயமோகன் ஒரு ரைட்டர், அவர் தான் நினைக்கிறேன். அவர் ரொம்ப ஃபேமஸ் ரைட்டர் தமிழ்நாட்டுல. அவர் ஒரு ஊர்ல ரோட்ல டிராவல் பண்றப்போ ஏதோ ஒரு வைன் ஷாப் போயிருக்காரு. 4 பியர் பாட்டில் கையில வச்சிருந்திருக்காரு. ஓகேவா? ஒரு பொண்ணு அவங்க கிட்ட ஆட்டோகிராஃப் கேட்டிருக்காங்க. சரியா? ஆட்டோகிராஃப் கேட்டதுக்கு இந்த 4 பியரையும் அந்த பொண்ணுகிட்ட இந்த ஒரு நிமிஷம் புடிமா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அதுல சைன் போட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்ப இவ்வளவு பெரிய அவர் கிட்டத்தட்ட இந்த தமிழ் லிட்டரேச்சர்லயே ரொம்ப ரொம்ப ஃபேமஸ், அவருக்கு அந்த மாதிரி டாப் பொசிஷன் அந்த மாதிரி. ஓகேவா? அப்படிப்பட்ட ஒரு ஆளு, அவரை சுத்தி ஒரு இமேஜ், ஒரு சாக்ரெட்னஸ் இருக்கும்ல, ஒரு பிம்பம் இருக்கும்ல. என்ன சார் நீங்க இவ்வளவு பெரிய ரைட்டர் இந்த மாதிரி எல்லாம் பண்றீங்க அப்படின்னு அவர் ஃப்ரெண்டு கேட்டிருக்காரு. என்ன நினைப்பாங்க உங்களை பத்தி அப்படின்னு கேட்டிருக்காரு. என்னமோ நினைச்சிட்டு போட்டு, நான் இப்படிதானே இருப்பேன், எனக்கு இதுதானே உண்மை. ஒண்ணு நான் அப்படி புனிதமா இருக்கணும் அப்படின்னு பியரே குடிக்க கூடாது, இல்ல நான் குடிக்கிற பியர் உண்மைதான், அதை எல்லாரும் தெரியணும், அதுல என்ன தப்பு இருக்குது, அதுல என்ன புனிதம் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாரு. இதுதான் அந்த வித்தியாசம். செலிபிரிட்டினாலும் ஒரு மனுஷங்க தான். அவங்க செலிபிரிட்டியா இருக்காங்க ஒரே காரணத்துக்காக அவங்களுக்கு சுத்தி ஒரு புனிதப்படுத்துறாங்கல்ல, அதுவும் ஒரு பெரிய பிரச்சனை. நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பாத்துருப்பீங்க நீங்க. ஆமா, கண்டிப்பா. சினிமால நடிக்கிற மாதிரியே நிஜ வாழ்க்கையிலும் நடிக்கணும். அதான் இப்ப நான் சொன்ன அந்த எம்ஜிஆருடைய எக்ஸாம்பிள் அதுதான். சினிமால ஒருத்தரை நம்ம எப்படி பாக்குறோமோ அவங்க நிஜ வாழ்க்கையில அதே மாதிரி இருக்கணும்ன்ற எதிர்பார்ப்பு தான் ரஜினி, கமல் எல்லாம் நாளைக்கு பயங்கரமான ஒரு ஆட்சியை கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு மனநிலை உருவாகுறதுக்கு ஒரு காரணம். அதாவது அந்த செலிபிரிட்டிஸ்ன்ற விஷயத்துல நம்ம இந்த பொலிட்டீஷியன்ஸ், பொலிட்டிக்கல் லீடர்ஸ், பெரியார் முதற்கொண்டு எல்லாரையுமே மீன் பண்ணிதான் இந்த செலிபிரிட்டிஸ்ன்ற விஷயத்த நம்ம சொல்றோம். ஆக்சுவலா பெரியார் சொல்லி நம்ம சொன்ன மாதிரி அவர் பெரியாரு, அவர் சொன்ன கருத்துக்கள் நல்லா இருக்குன்றதுனால அவர் புனிதம் கிடையாது. அவர் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர் கிடையாது. அவர் பேசுனதுல ஒண்ணு தப்புனா அது தப்புதான். அவர் அப்படி பெரியாரே கேள்வி கேட்கிறேன் நீ ஒருத்தன் கேட்ட அப்படின்னா அவர் பேசுனதுலயே அர்த்தம் இல்லாம ஆகி போயிடும். அதேதான். இப்ப இந்த அம்பேத்கரோட சீரியலை பத்தி நான் சொன்னது என்ன அப்படின்னா, இந்த அம்பேத்கர் சீரியலுடைய ஃபர்ஸ்ட் எபிசோட்ல ஒரு பயங்கரமான ஒரு டிராமடைசேஷன். ஓகே, எனக்கு நம்மளுக்கு பொதுவா அம்பேத்கரை பிடிக்குது, அவருடைய ஐடியாலஜி பிடிக்குது, நம்மளும் அவரை பத்தின ஒரு சீரியல் வருதுன்னு ரொம்ப ஆவலோட எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் அதை பார்த்தோம். எல்லாம் ஓகே தான். இதுல ஹைலைட்டா நான் ரொம்ப எனக்கு குபீர்னு சிரிச்சது எப்ப அப்படின்னா, அவர் பிறக்கிறப்ப பயங்கரமா மழை பெஞ்சு இடி இடிச்சு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுல ரொம்ப கஷ்டப்படுவாங்க அவங்க அம்மா பிறக்கிறதுக்கு. அப்ப அப்படியே கடைசியா அவர் பிறந்துடுவாரு. இது எப்படி காட்டுவாங்க அப்படின்னா, அவர் பிறந்து அவரோட வாய்ஸ் கேட்ட உடனே குழந்தைய ஃபர்ஸ்ட் காட்டாம ஒரு
ஒரு தெருவுல வந்து ஒரு சிலை மாதிரி இருக்கும். அந்த சிலைக்கு பக்கத்துல ஒரு ஸ்ட்ரீட் லேம்ப் இருக்கும். ஃபர்ஸ்ட் அவங்க வச்ச ஃப்ரேம்ல வந்து அந்த ஸ்ட்ரீட் லேம்போட வெளிச்சம் இருக்கிற பார்ட் இருக்குல்ல, அந்த லேம்ப் பார்ட் இல்லாம அந்த போஸ்ட் பார்ட் மட்டும் தான் கேமரால இருக்கும். இவரோட வாய்ஸ் அங்க கேட்ட உடனே அப்படியே கேமராவை லேசா மேல தூக்குவாங்க, அப்படியே அந்த வெளிச்சம் தெரியும். அதாவது ஒரு ஒளி வந்துருச்சா நாட்டுக்குள்ள. ஓ அப்படி சிம்பலைசேஷன். ஓகே. ஆமா, அப்படி பண்ணிட்டு உடனே அப்படியே மழை இடி எல்லாம் நின்னு ஆஃப் ஆயிரும். உடனே அவங்க அப்பா வந்து சொல்லுவாரு, இவன் பிறந்த உடனே எல்லாமே எப்படி அமைதி ஆயிடுச்சு, இவன் ஏதோ பெருசா செய்ய போறான். யோ 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 கேஜிஎஃப் படத்தை மறுபடியும் சீன்ல எடுத்துருக்கீங்களா அப்படின்னு கேட்டவாரு. மழை நின்றுச்சு, அமைதி ஆயிடுச்சு. ஐயோ இதெல்லாம் எது உங்களுக்கே கொஞ்சம் ஓவரா இல்லையா? நல்ல நானும் அம்பேத்கர் ஃபேன் தான், ஆனா இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் ஓவரா இருக்காதே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதான் நானே சங்கிடா, எனக்கே அதை பார்த்தா கடுப்பாதுடா அப்படிங்கிற மாதிரி. அந்த லெவலுக்கு இத ரொம்ப இதுதான் பிரச்சனைன்றேன். அம்பேத்கரையும் பெரியாரையும் நம்ம எப்படி கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறோமோ, இவங்க திரும்பவும் அவங்க எல்லாரும் இது வரைக்கும் நம்ம என்ன ஃபார்மேட்ல மத்த செலிபிரிட்டிஸ் எல்லாம் கொண்டு போனோமோ அதே ரேஞ்சில கொண்டு போறாங்க. டேய் அப்படி இல்லவா, வேணாம்டா இறக்குங்கடா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதான் இல்ல இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஒண்ணு பிளாக் இல்லன்னா ஒயிட் இப்படிதான் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. இந்த நடுவுல இந்த கிரேவே இருக்க கூடாது. ஒரு மனுஷன்னா தப்பு இருக்கதான் செய்யும், தப்பு இருக்க வாய்ப்பு இருக்குது. சரியா? இப்ப காந்திய வந்து நம்ம சின்ன வயசுல படிக்கிறப்ப காந்தி வந்து பயங்கரமா போட்டுருப்போம் தெரியுமா? சரியா? அவர் வந்து ஃபாதர் ஆஃப் நேஷன், அவர் இல்லைன்னா ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளே நடந்திருக்காது அப்படின்னு இருக்கும். சில பேர் இந்த ரேஷனலிஸ்ட் ஆகிறப்ப காந்திக்கும் அம்பேத்கருக்கும் டிஃபரன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு காந்தியை பத்தி ரொம்ப தப்பா சொல்லுவாங்க. ஓகேவா? ஐடியாலஜிக்கலி காந்தி வந்து அப்ரஸ்ட் பீப்புளுக்கு வந்து புது பேர் கொடுத்து ஹரிஜன்னு கூப்பிட்டு அவங்க வந்து கடவுளோட பீப்புள்னு சொல்லிட்டு அவங்கள அந்த ஐடென்டிட்டியே வச்சுக்கிறதுக்கான ஒரு இது சொன்னாரு. ஓகேவா? அவருக்கு பேசிக்கா எது கரெக்ட்ங்கிறது தெரியல. அம்பேத்கர் சொன்னது தான் கரெக்ட்ங்கிறது அவருக்கு புரியல. சோ வந்து அதை அப்போஸ் பண்ணி நிறைய பேசிக்கிட்டு இருந்தாரு. ஓகேவா? அவர் சனாதனத்தை நம்புற ஒருத்தர். அதான் ஓகே. அவர் சனாதனத்தை நம்பி இருக்காரு. ஆனா வந்து நிறைய விஷயங்கள் வந்து நல்ல விதமா சொல்லியிருக்காரு. ஓகேவா? ஆனா அவர் இந்த விஷயத்துல தப்பா சொல்லிருக்காங்கிற ஒரே காரணத்துக்காக காந்தி ஒரு கெட்டவருங்கிற அந்த பிம்பத்தை வைக்கிறாங்க. ஓகேவா? அவர் ஒரு மனுஷன், அவர்கிட்ட சில தப்பு இருக்குது, அந்த தப்புல இதுவும் ஒண்ணு. ஆனா அவர் சில விஷயங்கள் பண்ணிருக்காரு அப்படிங்கறத இல்லாம காந்தினாலே கெட்டவரு, காந்தி வந்து அவருக்கு விவரம் தெரியாதவரு இப்படியே பேசுறது இருக்குல்ல, அதுதான் தப்பு. அதுதான் நீங்க செலிபிரிட்டி புனிதப்படுத்துறதோட விஷயம். நீங்க எப்போ வந்து பயங்கரமா புனிதப்படுத்தி வைக்கிறீங்களோ, ஏதாவது ஒரு சின்ன விஷயம் நடந்தாலும் அந்த மொத்த புனிதமும் போய் எதுவுமே இல்லாம அப்படியே வந்து கம்ப்ளீட்டா டெவாஸ்டேட் ஆயிரும். அதுதான் இந்த காந்தி விஷயத்துல நடந்தது. அதான் ஒரு சேயிங் சொல்லுவாங்க, டோன்ட் ஃபாலோ தி ஐடல்ஸ், ஃபாலோ தேர் ஐடியாலஜிஸ் அப்படின்னு. நீங்க வந்து ஒரு தலைவரை நீங்க ஃபாலோ பண்ணக்கூடாது, அவர் என்ன கொள்கை வச்சிருக்கிறார், அந்த கொள்கையில எவ்வளவு நியாயம் இருக்கு, எவ்வளவு நீதி இருக்குன்றத பொறுத்து எந்த கொள்கை உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த கொள்கையை நீங்க நம்புங்க. இப்ப காந்தி 100 விஷயம் சொல்றாரா, அதுல 50 கொள்கை உங்களுக்கு பிடிச்சிருக்கா, 50 உங்களுக்கு பிடிக்கலையா, பிடிச்ச 50 ஃபாலோ பண்ணுங்க, பரப்புங்க. சரின்னு தோன்ற 50 பிடிச்சதுன்னு சொன்னா ஒரு ஒண்ணு பிடிக்கும். எனக்கு சனாதனம் தான் தம்பி பிடிக்கும், அதை பிடிக்கும், அதை ஃபாலோ பண்ணுங்க, உனையெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது போ. சோ அதனால அந்த ஐடியாலஜியை ஃபாலோ பண்றதுதான் முக்கியமே தவிர ஐடல்ஸ் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சோம்னா நீங்க சொன்ன மாதிரி அவர் என்ன சொன்னாலும் கரெக்ட்னு தோண ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் சொல்லிட்டீங்க. நாடு புனிதமா இல்லையா? தேசம் நீ தைரியமான சொல்லு, சொல்லிதான் பாரு. அதான் அந்த ரெண்டு டேர்ம் இருக்கு. நேஷனலிசம்னு ஒண்ணு சொல்லுவாங்க, பேட்ரியாட்டிசம்னு ஒண்ணு சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லணும். இப்படி ஒரு வசனத்தை கேள்விப்பட்டிருப்பீங்க, டோன்ட் ஆஸ்க் வாட் தி நேஷன் டிட் ஃபார் யூ, ஆஸ்க் வாட் யூ டிட் ஃபார் தி நேஷன். இத பார்த்தா செம்ம கடுப்பாகும். சின்ன வயசுலலாம் இந்த டயலாக் எல்லாம் பார்த்து அப்படியே சிலிர்த்து போகும். ஆனா விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அது கம்ப்ளீட்டா தப்பு அப்படின்னு புரியும். நிஜமா எப்படி இருக்கணும் அப்படின்னு, ஆஸ்க் வாட் யுவர் நேஷன் டிட் ஃபார் யூ. ஓகேவா? அதுக்குதான் நேஷன், அதுக்குதான் நீ கவர்மெண்ட்டுக்கு வந்து உட்கார வச்சிருக்க. சரியா? நீ அந்த நாட்டுக்கு என்ன பண்ணு கேட்க கூடாது, கவர்மெண்ட் அதாவது நேஷன் என்ன உனக்கு பண்ணுச்சு அப்படிங்கறத கேட்கணும். அதுதான் கரெக்ட். நம்ம வந்து நேஷன் நம்மளோட கண்ட்ரி அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காகவே நிறைய விஷயங்கள் வந்து அப்படியே தூக்கி பிடிக்கும் தெரியுமா? எக்ஸாம்பிளுக்கு ராஜராஜ சோழன்லாம் அவரெல்லாம் தமிழ்ல இருந்து வந்துட்டாரு, தமிழ்நாட்டுல இருந்து வந்துட்டாரு, அவரெல்லாம் பண்ணாத இதுவே கிடையாது, அவர் வந்து உலகம் பூரா ஆண்டாரு அப்படின்னு. உலகம் பூரா ஆடுறதுல என்னதான் இருக்குது? போயிட்டு வேற நாட்டுக்கு போயிட்டு அந்த மக்களை இதுபடுத்தி அடிமைப்படுத்தி அவங்க திங்ஸ் எல்லாம் கொள்ளையடிக்கிறது என்ன பெருமை இருக்குது உனக்கு? இல்ல பெரிய விஷயம்தான், ஒத்துக்கலாம். நீங்க வந்து பயங்கரமான ஒரு வீரன், கடல் கடந்து போய் உங்களை மாதிரி ஒரு கடல் படம் அப்பவே இல்ல, எல்லாம் ஓகே, ராஜராஜா ஆண்டாரு.
நீ என்ன பண்ண, நீ எதுக்கு அவரை பத்தி பேசிக்கிட்டு இருக்க, நீ என்ன கிழிச்சன்னு சொல்லு அப்படின்னா, இல்ல இல்ல நாங்க அந்த பரம்பரை அப்படின்னா. இல்ல முதல்ல அதுல பெருமை இல்லைங்கிறத புரிய வைக்கணும். இப்ப ராஜராஜ சோழனை வந்து நிறைய ஜாதிக்காரங்க அவர் எங்க ஜாதி தான் சொல்றாங்கல்ல. அது காரணம் என்னன்னா அவர் பயங்கரமா வீரமா ஒரு விஷயத்த பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அதுல புனிதமே கிடையாது, அதுல வீரமே கிடையாதுன்னு நீங்க வந்து ஒத்துக்க வைக்கணும், உண்மையை புரிய வைக்கணும். அப்பதான் வந்து அவங்க அதை கொண்டாட மாட்டாங்கன்னு சொல்றேன். நீங்க அது கரெக்ட் தான், அது ரெஸ்பெக்டபிள் விஷயம் தான் அப்படின்னு சொல்றீங்கல்ல, அதுவே தப்புன்னு சொல்றேன். வாரே தப்பான விஷயம், ஒரு நாட்டு மேல படையெடுத்து போறதே தப்பான விஷயங்கிறது இருக்கப்ப அப்படி லார்ஜ் ஜம்ப்ல பண்ணவன எப்படி வந்து நீங்க வந்து பெரிய ஆளுன்னு சொல்லலாம்? அந்த காலத்துக்கு அது சரியா இருந்திருக்கலாம். நம்மளுக்கு இருக்க இப்ப தெளிவுக்கும் ப்ராக்ரெசிவ்னஸ்க்கும் அது தப்பு, அதை புரிஞ்சுக்கணும். சிம்பிள். நேஷன்ற வார்த்தைய இவங்க எல்லாரும் எப்படி சொல்றாங்கன்னா, அது ஒரு நாடு. நாடுங்கிறது என்ன ஃபர்ஸ்ட் அவங்களை பொறுத்த வரைக்கும்னா, இந்த பவுண்டரி லைன், ஒரு நிலப்பரப்புல நீங்க போட்ட ஒரு பவுண்டரி லைனை நீங்க ஒரு நாடுன்னு நீங்களா உருவாக்கிக்கிட்டீங்க. உருவாக்குனதுக்கு அப்புறமா அதுக்குன்னு சில ரூல்ஸ் வகுத்துக்கிட்டீங்க. அப்படி வகுத்துக்கிட்ட அந்த ஒரு நிலத்துக்காக நான் என்னுடைய உரிமையையும் என்னுடைய சந்தோஷத்தையும் விட்டு கொடுக்கணுங்கிறது ஒரு அபத்தமான விஷயம். முதல்ல நாடுங்கிறது அந்த நாட்டுல இருக்கிற மக்கள் தான். நீ வந்து நாடு நாடுன்னு ஒவ்வொரு இடத்துலயும் குறிக்கிறது அந்த நாட்டுல இருக்கிற மக்கள் தான். தே ரெப்ரசன்ட் த கண்ட்ரி. கண்ட்ரின்றது சும்மா ஒரு கோடு போட்ட இடத்துக்காக ஏன் நான் எல்லாத்தையும் பண்ணணும் அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. என் நாட்டுக்காக நான் உயிர், இப்ப இந்த இதுக்கெல்லாம் சொன்னாங்களே, அது என்னது, கூடன்குளம் ப்ராஜெக்டுக்கோ இல்ல இந்த மீத்தேனுக்கு எல்லாம் சொல்லும்போது ஒரு நாட்டுக்காக ஸ்டேட்டை இழப்போம், ஸ்டேட்டுக்காக ஊர் இழப்போம்னா, நீ யார் அந்த அந்த நாட்டுக்காக நீ ஒரு ஆளை கூட இழக்க கூடாது. ஏன் இழக்கணும்? நான் ஏன் என்னுடைய தேவைகளையும் என்னுடைய சந்தோஷத்தையும் உனக்கு நீ வரைஞ்சு வச்ச கோட்டுக்காக நான் இழக்கணும்? இல்ல, நாடுங்கிறது மாறிக்கிட்டே இருக்கிறத புரிஞ்சுக்கணும். சரியா? 100 வருஷத்துக்கு முன்னாடி பாகிஸ்தானும் பங்களாதேஷும் ஒரே நாட்டுல இருந்துச்சு, நம்ம நாட்டு கூட இருந்துச்சு. நீங்க ஒரு 50 வருஷம் கழிச்சு ஒரு பார்டரை பிரிக்கிறீங்க, தனி நாடு அறிவிக்கிறீங்க அப்படின்னு, அப்ப வந்து பக்கத்து நாட்டு மேல நீங்க வெறுப்பு திணிக்கிறீங்க. இது காரணம் என்னன்னா, அந்த கோடு, ஒரு கோடு, அதெல்லாம் ஒத்துக்கிட்டீங்க. அந்த கோடு தான் எனக்கு, அந்த கோடு தான் உங்க நாட்டையும் எங்க நாட்டையும் பிரிக்குன்னு ஒத்துக்கிறீங்க. இதுக்கு அந்த பக்கத்துல இருக்கவங்க வேற நாட்டுக்காரங்க, இந்த பக்கத்துல இருக்கவங்க எங்க நாட்டுக்காரங்க அப்படிங்கிறீங்க. புரியுதா? இந்த நாடு ஸ்கூல்ல பக்கத்துல இருக்கவன் சண்டை போட்டான்னு வச்சுக்கோங்களேன், பெஞ்ச்ல சாக்பீஸ் வச்சு கோடு போட்டுட்டு அந்த கையை நாங்க வச்சுக்கிறோம். இதுக்கு பிறகு வராதடா, அடிக்கிறது. ஏர்ல வந்து அந்த கோட்டை தாண்டி வந்தா கூட அப்படி அடிக்கிறது, ஏர்ல வந்துருச்சு அப்படின்னு. இப்படி இதெல்லாம் எங்க இருந்து வர்றது அப்படின்னா, என்னோட ஏர் பார்டருக்குள்ள நீ வந்துடா அப்படின்னு சுட்டு தள்ளுறதுதான் இருக்கு. ஆமா ஆமா. அதான், நாடுங்கிறது மாறிக்கிட்டே இருக்கும், அதை புரிஞ்சுக்கணும். நம்ம 100 வருஷத்துக்கு முன்னாடி வேற மாதிரி இருக்கும், 1000 வருஷத்துக்கு முன்னாடி இன்னும் வேற மாதிரி இருக்கும். இப்ப பேசிக்கா வந்து ஒரு இனத்திலேயே ஒரு பெருமைங்கிறது கிடையாது. அது சொல்றாங்கல்ல, இப்ப வந்து நாங்க வந்து தமிழர்கள் அப்படின்னு சொல்லி பெருமைப்படுறோம்ல. தமிழர்கள் எப்படி வரையறுப்பீங்க? 1000 வருஷம் முன்னாடி போனா, 2000 வருஷம் முன்னாடி போனா நீங்க வந்து தமிழ் இருக்குன்னு சொல்றீங்க. 4000 வருஷம் முன்னாடி போனா என்ன சொல்லுவீங்க? 10,000 அப்ப என்ன சொல்லுவீங்க? 40,000 வருஷத்துக்கு முன்னாடி மூத்தது தோன்றி மண் தோன்றா காலத்து 450 கோடி கூட சொல்லுங்க, இதுக்கு வாய்க்கு வரலாம் சொல்லுங்க, காசா பணமா அடிச்சு விடுங்க. கேளுடா, நல்லா கேளு, யார்கிட்ட கேக்குற? ஆமா, ஜெனடிக்ஸ் படி ஒரு பியூர் ரேஸ்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. சரியா? நீங்க எப்ப வந்து ட்ராக் பேக் பண்ணி பின்னாடி பாத்துட்டே இருக்கீங்களோ, நிறைய டைப்ஸ் ஆஃப் மைக்ரேஷன்ஸ் ஒவ்வொரு இடத்துல நடந்துட்டே இருக்கும். குரூப் ஆஃப் பீப்புள் மிக்ஸ் ஆகிட்டே இருப்பாங்க. ஓகேவா? ஆக்சுவலா ஏர்லி இந்தியன்ஸ்னு ஒரு புக் இருக்குது. அந்த புக் பத்தி அது படிச்சோம் அப்படின்னா இந்த நேஷன்ஸ், இந்தியாங்கிறது எப்படி ஃபார்ம் ஆனிச்சு, இந்தியாவில் இருக்க பீப்புள் எங்க வந்திருக்காங்க அப்படிங்கிறது புரியும். ஆக்சுவலா நானே அதை நினைச்சிட்டு இருந்தேன். அந்த புக்கை படிச்சு ஒரு எபிசோட போடலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன். அது போடலாம், அது கண்டிப்பா நல்லா இருக்கும், அது பண்ணுவோம். அதான், நாட்டை வந்து நம்ம வந்து புனிதப்படுத்தி எல்லாத்தையும் விட மேல வைக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இதுலயே நம்ம பேச வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம்ங்கிறது இந்த ராணுவ வீரர்கள். பார்டர்ல நம்மளுக்காக அவங்க அவ்வளவு நேரம் கஷ்டப்படுறாங்க, நீங்க ஏடிஎம் கியூல ஒரு தடவை நிக்க மாட்டீங்களா அப்படின்ற கேள்வி. எப்பா நின்று போயிடா உர்றா, மறுபடியும் சொல்லாதடா அப்படின்னு இருக்கும். இந்த ராணுவத்தை நீங்க புனிதப்படுத்துறது, ஆக்சுவலா அவங்களை நம்ம ரொம்ப மதிக்கிறோம். அவங்களுக்கான இதெல்லாம் நான் இதை ஒத்துக்கிறதே கிடையாது. நீங்க அந்த ஐடியா இருக்கீங்க. இந்த மதிக்கிறோங்கிற வார்த்தை எதுக்கு வருதுங்கிறது எனக்கு புரியல. மதிக்கிறதுல ஒண்ணும் கிடையாதுங்க. ராணுவ வீரர்கள் ஒரு பீஸா டெலிவரி பண்ற ஒரு ஆள் மாதிரிதான். ஓகேவா? பீஸா டெலிவரி பண்ற ஒரு ஆளு அவர் உயிரை பணைய வச்சு 30 நிமிஷத்துக்குள்ள இந்த டெலிவரி பண்ணணும். ஓகேவா? அதுல அவருக்கான ரிஸ்க் இருக்குது, அவர் உயிர் போறதுக்கு வாய்ப்பு இருக்குது, எத்தனையோ பேர் சாகுறாங்க. சரியா? அவர் வந்து அவரோட ஏர்னிங்காக பண்றாரு, அவரோட ஃபேமிலியை காப்பாத்துறதுக்காக பண்றாரு. ராணுவ வீரர்களுக்கும்
அவங்களுக்கு அந்த காசு வருது, அந்த காசு வந்து அவங்க ஃபேமிலிக்கு போகும். புரியுதா? அந்த காசு வர்றதுனாலதான் அவங்க பண்றாங்க. இந்தியால இருக்க 1.4 பில்லியன் பீப்புளுக்காக வந்து அவங்க பண்றாங்கன்னு சொல்றது ஏமாத்து வேலை. அவங்க அப்படி பண்றது கிடையாது. நீங்க அப்படி புனிதத்தை படுத்தி அவங்கள கஷ்டப்படுத்துறீங்க. அந்த புனிதத்தை இல்லாம அவங்க ஒரு ஹியூமன் பீயிங், அவங்க ஒரு ப்ரொஃபஷன்ல இருக்காங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கான தேவைகள் சரியா நடக்கும். புல்வாமா அட்டாக்கு வந்து நல்லா உருகி உருகி கண்ணி சிந்துற நீங்க ஆர்மி சோல்ஜர்ஸ்க்கு என்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, அவங்களோட எக்யூப்மெண்ட்ஸ்க்கு என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு நீங்க பேச மாட்டீங்க. புரியுதா? நீங்க ரெஸ்பெக்ட்ங்கிற வார்த்தையை விட்டு தொலைங்க முதல்ல. நீங்க புனிதப்படுத்தவே வேணாம், எதையும் நீங்க யாருக்கு மரியாதை தர வேணாம். என்ன உண்மைங்கிறத பாருங்க. இல்ல நம்ம வந்து ராணுவ வீரர்களையும் பீஸா டெலிவரி பாயையும் கம்பேர் பண்ண முடியாது. ஏன் அதை வந்து நான் சொல்றேன்னா, நீங்க சொல்றதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ராணுவத்தை வந்து புனிதப்படுத்த கூடாதுங்கிறதான் என்னோட பாயிண்ட்டும். ஆனா ஒரு பீஸா டெலிவரியில வந்து அவனும் உயிரை பணைய வச்சுதான் வேலை செய்யறான் அப்படின்னா, டெய்லி ஆபீஸ்க்கு காலையில போற எல்லாருமே உயிரை பணைய வச்சுதான் போறோம். நம்ம பைக்ல போற எல்லாருமே உயிரை பணைய வச்சுதான் போறோம். ஆனா நான் பைக்ல ஆக்சிடென்ட் ஆகி சாகுறதும், ஒருத்தன் டைரக்டா என் மேல குண்டு போடுவான், ஒருத்தன் டைரக்டா என் துப்பாக்கிய என் நெஞ்சில வச்சு சுடுவான், இதெல்லாம் தெரிஞ்சும் நான் போறதுன்றது வந்து அத ஒரு பெரிய தியாகம்னு நான் சொல்ல வரல. ஆனா இதுவும் அதுவும் ஒண்ணும் இல்ல. இல்ல 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 வைக்கிற உயிர் இல்ல, நீங்க நம்ம ஆபீஸ் போறதையும் பீஸா டெலிவரி பண்றதையும் வந்து ஒன்னா பார்க்க முடியாது. பீஸா டெலிவரி பண்றவங்களோட சிச்சுவேஷன் போய் பாருங்க, அவங்களோட பைக்ஸ் எந்த கண்டிஷன்ல இருக்குன்னு பாருங்க, பிரேக் எந்த கண்டிஷன்ல இருக்குன்னு பாருங்க, எத்தனை டைமுக்குள்ள அவங்க போய் டெலிவரி பண்ணணுங்கிற அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க. அதுக்கப்புறம் நீங்க அதெல்லாம் சொல்லுங்க. அதே கம்பேரிசன் தான் நான் சொல்றேன். இந்த பைக்ஸும் நீங்க சொன்ன அந்த நடுவுல அந்த பாயிண்ட நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ராணுவ வீரர்களுக்கு என்ன ஃபெசிலிட்டி இருக்குன்றதுக்கான எந்த ஒரு இதுவுமே பண்ணாம இருக்குதுன்றது ரொம்ப மோசமான ஒரு விஷயம். ஒருத்தர் அதுல இருக்கிற குறைகளை பத்தி வீடியோ பத்தி போட்டாருன்ன உடனே அவருக்கான எல்லா வகையான என்ன சொல்றது, அபிஷியல் சைடு இருந்து எல்லா ப்ரெஷரையும் கொடுத்து அவர் செய்யக்கூடாதெல்லாம் செஞ்சது நம்ம பார்த்தோம். இதுல அந்த இதுலதான் சொல்றேன்னா, பீஸா டெலிவரியில இருக்கக்கூடிய ஆபத்துகளும் ராணுவத்துல போய் சேர்ற ஆபத்துகளும் ஒண்ணும் இல்லன்றதுக்காக நான் அதுக்காக சொல்ல வரேன். ரெண்டுமே ஒன்னாங்கிறது விஷயம் இல்ல. ரெண்டுலயுமே வந்து ரெண்டு ஜாபுமே ஒரு ப்ரொஃபஷன், ரெண்டுமே வந்து காசுக்காக தான் பண்றாங்க. ரெண்டுலயுமே சாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு சொல்றேன் நான். புரியுதா? சோ அந்த சாகிறதுக்கான வாய்ப்புகள், நம்ம பீஸா டெலிவரியில வேலைக்கு நான் போறேன்னு நினைக்க போறப்ப முதல் விஷயம் எனக்கு வந்து நான் பைக்ல அடிபட்டு செத்துருவேணும்ன்ற யோசனை எனக்கு வராது. நானாவே இருந்தாலும் இல்ல நம்ம அந்த வேலையில இல்லாம பீஸா டெலிவரியில ஒருத்தன் போய் சேர போறான் அப்படின்றப்பயுமே நம்மளுக்கு அந்த தாட் ஃபர்ஸ்ட் வரப்போறது இல்லை. அது ரொம்ப கஷ்டமான ஜாப், ரொம்ப தெருவா சுத்தணும், டயர்ட் ஆகும், இதுதான் நம்மளுக்கு பாயிண்ட்ல வரும். ஆனா இதுவே மிலிட்டரிக்கு போறான்னே முதல் விஷயம் நம்மளுக்கு என்ன ஞாபகம் வருது? மிலிட்டரி போற எல்லாருமே ஃப்ரண்ட் லைன் சோல்ஜர்ஸா இருக்க போறது கிடையாது. அப்படியே ஃப்ரண்ட் லைன் சோல்ஜர்ஸ் இருந்தாலும் அவங்களோட லைஃப் டைம்ல எத்தனை பேர் வார் மீட் பண்றாங்கிறது இருக்குது, எத்தனை பேர் அதுல வந்து நிஜமாவே ஒரு கன் ஃபயர்ல பார்ட்டிசிபேட் பண்றாங்கிறது இருக்குது. என்னதான் இருந்தாலும் மிலிட்டரி அவங்க வந்து ராணுவம், சோ வந்து ரெஸ்பெக்ட்னு சொல்றீங்கல்ல, அங்கதான் நான் ப்ராப்ளம்னு சொல்றேன். இதுல ஏன் நான் திரும்ப திரும்ப பேசுறேன் அப்படின்னா, இத வந்து நம்ம குறை சொல்ல வேண்டியது, குற்றம் சொல்ல வேண்டியது வந்து நாடுன்ற ஒரு விஷயத்தை உருவாக்கி, அந்த நாட்டு மேல ஒரு பெரிய ஒரு புனிதத்தை உருவாக்கி, அது மேல நாட்டுப்பற்று, நாட்டுக்காக எதனாலும் செய்யலாம்ன்ற ஒரு விஷயத்த உருவாக்கி, அதுக்கப்புறம் அதை பாதுகாக்க நீ ஃபர்ஸ்ட் நாடுன்ற ஒன்றை உருவாக்கவே இல்லை அப்படின்னா, ஒரு நாட்டுக்காரனுக்கும் இன்னொரு நாட்டுக்காரனுக்கும் பிரச்சனைன்றதே வரக்கூடாது. அதையும் மீறி நீ உருவாக்குனதுக்கு அப்புறம் நீ உனக்குன்னு ஒண்ணு உருவாக்குனேல, அதோட மூடிட்டு இரு. நீ அடுத்தவன்ட்ட போய் நான் நிக்கிறேன்றதையும் நீ பண்ணக்கூடாது. அதை மீறி நீ வந்து ஒரு அட்டாக் வார்னு வரும்போது அதுலயும் வந்துட்டு இந்த 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 என்ன சொல்றது, பெட்டி பாலிடிக்ஸ் விளையாண்டு ராணுவ வீரர்கள் செத்ததை வச்சு நான் வந்து ஓட் பேங்க் ஆக்குவேன்ற விஷயங்கள்லாம் நடக்கும்போது இது எல்லாமே யாருடைய தப்புன்னா, கவர்மெண்ட்டும் இந்த இந்த சிஸ்டம், இந்த மிலிட்டரி, இந்த ப்ரொடெக்ஷன்ற சிஸ்டம் தூக்கி பிடிக்கிறவங்களோட தப்பு தானே தவிர, சாப்பாடு நீங்க சொன்ன மாதிரி அவனும் ஒரு ப்ரொஃபஷனுக்காக தான் போறான், காசுக்காக தான் போறான், காசுக்காக அந்த வேலையில போய் அங்க நிக்கிறவனோட தப்பு கிடையாது அப்படிங்கறதான் நான் சொல்ல வரேன். நீங்க சொல்றது கரெக்ட் தான். அதான், ஆனா அன்னைக்கு நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ராணுவத்துக்கு போற ஒரு சிம்பிள் பர்சன் வந்து நாட்டை காப்பாத்தணும், நான் வந்து ஃப்ரீடம் ஃபைட்டரா இருக்கணும் அப்படின்னு போறது கிடையாது. அத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க பண்ற புனிதம் வராது அப்படின்னு சொல்றேன். அதை ஒத்துக்கிறேன். அவங்க வந்து தியாகத்துக்காக, நாட்டுக்காக தியாகம் பண்றேன்னு அவங்க அந்த வேலைக்கு போல. மிலிட்டரிக்கு போனா நல்ல சம்பளம் வரும். ஒரு 30 வயசுல நம்ம ரிட்டையர் ஆகுறோம்னா நம்மளுக்கு அதுல மிலிட்டரி பென்ஷன் வரும், மிலிட்டரிக்கு நிறைய ரிசர்வேஷன்ஸ் கிடைக்கும், அதனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குன்ற மைண்ட்ல வச்சுதான் எல்லாரும் போறாங்க. நான் அதை வந்து இது பண்ணல. பட் அங்க போய் நிறைய பேர் உயிரை விட்டுருக்காங்க அப்படிங்கிறப்போ அதை வந்து என்னால அதை சாதாரணமா வேலைக்கு தானே போனேன் அதனாலதான் செத்தான்னு என்னால சொல்லிட்டு போக முடியல. அது எனக்கு கொஞ்சம் அதை என்னால அக்செப்ட் பண்ணிக்கிற முடியல. அதாங்க, நிறைய பேர் சாகுறாங்கல்ல, நிறைய பேர் சாகுறாங்கிறத
அது அவங்களோட வேலை, அது அவங்க தியாகம் பண்றாங்கன்னு கடந்து போறீங்கல்ல, அது உங்களோட சுயநலம். அந்த சுயநலம் எப்படின்னா, நீங்க எப்படி வந்து உங்க அம்மா மேல நீங்க வந்து பாசம் வச்சிருக்கேன்னு சொல்லி அவங்கள வந்து வேலை பண்ண வச்சுட்டே இருக்கீங்களோ, அதுவும் இதுவும் ஒண்ணுன்னு சொல்றேன். உங்களுக்கு புரியுதா? இல்ல ஆமா, நான் கடந்து போகணும்னு சொல்ல வரல, அவங்க தியாகம் பண்ணிட்டாங்கன்னு கூட நான் சொல்ல வரல. ஆனா அவன் எதுக்காக செத்தான் அப்படின்ற கேள்வி வரும்போது எனக்கு அது வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அதனால அத அவங்களுடைய இறப்ப ஈஸியா பேசிடக்கூடாதுங்கிறது மட்டும் தான் என்னோட பாயிண்டே தவிர, அவங்க அப்படி சாகுறாங்கன்றத ஈஸியா கடந்துட்டு நம்ம போக கூடாதுன்றத நானும் நீங்க அவங்க வலியுறுத்துறேன். செத்ததுக்கு அப்புறம் நீங்க ஈஸியா பேசுறீங்களோ, மரியாதை தரீங்களோ, அது அவங்களுக்காக அவங்களுக்கு அது யூஸே கிடையாது. அவங்க செத்துட்டாங்க. செத்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து அவங்க மேல கரிசனம் காட்டுறதோ, நீங்க ரெஸ்பெக்ட் தர்றதோ, அது உங்களுக்கு எதுவும் கிடைக்க போறது கிடையாது. அட் த ஃபர்ஸ்ட் பிளேஸ் அவங்கள அங்க போக வச்சதே நம்மளோட சுயநலம் அப்படின்னு சொல்றேன். அதோட முடிஞ்சது, அவ்வளவுதான். அதான் ராணுவம்ன்ற ஒரு சிஸ்டமே நம்ம அக்செப்ட் பண்ணல, அதுதானே? ஆமா, அததான் நானும் சொல்ல வர்றேன். 2 பேரும் கிட்டத்தட்ட ஒரே விஷயத்தை தான் சொல்றோம், ஆனா வேற வேற மாதிரி சொல்றோம். சரி, நீங்க இதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. ஹியூமன் லைஃப் வந்து புனிதமானது அப்படின்னு வரும். நீங்க வந்து ஒரு அனிமலை கொல்றது, ஒரு வேற ஏதாவது ஒரு பூச்சியை கொல்றது, ஒரு கொசுவை கொல்றது எல்லாம் வந்து அந்த பிரச்சனை வராது. ஒரு ஹியூமன் ஃபீட்டஸை கொல்றப்பதான் இந்த கேள்வி வரும். புரியுதா? சோ மனிதர்கள் புனிதமானவர்களா அப்படிங்கிற கேள்வி அடுத்து வரும். மனிதர்கள் என்ன புனிதம்னு சொல்லுங்க. அவங்கள பத்தி பேசினா கொஞ்சம் வேற மாதிரி பேசுவேனே. அவங்களா? இவர் ரொம்ப மோசமானவர் ஆச்சு. அதாவது நம்ம ஊர்ல ஹியூமன்ஸ் வந்து குரங்குல இருந்து வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேவா? அதுவே ஆக்சுவலா தப்பு. தப்புன்னா அந்த பிஜேபி ஆளுங்க சொல்ற மாதிரி மனுஷன் வந்து குரங்குல இருந்து வந்ததுக்கு எவிடன்ஸ் எல்லாம் இல்ல அப்படிலாம் சொல்லல. மனுஷனுக்கும் ஒரு ஏப்புக்கும் காமன் ஆன்செஸ்டர்ஸ் இருக்காங்க. ஓகேவா? எவல்யூஷன் படி ஒரு சர்டன் 1000 இயர்ஸ்க்கு முன்னாடி காமன் ஆன்செஸ்டர்ஸ் இருக்காங்க. சோ வந்து 2 பேருமே ஒரே ஆன்செஸ்டர் தான் வந்திருக்கோம். அதனால நம்மளும் ஒரு அனிமல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மனுஷன் வந்து கொஞ்சம் இன்டெலிஜென்டா இருக்கிறதுனால நம்ம சுத்தி இருக்க சரௌண்டிங்ஸ் எல்லாம் வந்து நம்மளுக்கு ஏத்த மாதிரி அடாப்ட் பண்ணி கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணி வச்சிருக்கோம். இந்த ஒரே ஒரு காரணத்துக்காக ஒரு ஹியூமன் லைஃப் வந்து சுப்பீரியர் டு சம் அதர் லைஃப்னு சொல்றதுல அங்கதான் ப்ராப்ளம் இருக்குது. அதுதான் வந்து தப்பு. ஓகேவா? ஜஸ்ட் பிகாஸ் கான்சியஸ்னஸ் கம்மியா இருக்குது ஒரு அனிமலுக்கு, ஒரு லிவிங் பீயிங்க்கு அப்படிங்கிறப்ப அதை வந்து கொன்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்றதுதான் மனிதர்கள் கொடுக்குற புனிதம். ஒரு இன்செக்டை கொல்ற மாதிரி நம்ம மனிதர்கள் கொல்ல மாட்டோம். கரெக்டா? இன்செக்ட்ஸ்லயே கூட நம்மளுக்கு வித்தியாசம் இருக்கு. நம்ம வந்து ஒரு கரப்பாம்பூச்சியை பார்த்தா கரப்பாம்பூச்சி அப்படின்னு அடிச்சு கொள்ளுவோம். இதே ஒரு பட்டாம்பூச்சியை பார்த்தா ஐயோ பட்டாம்பூச்சி சோ கியூட்ல அப்படின்னுவோம். அதுலயே புனிதம் இருக்கு. அதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு பாக்குறதுக்கு அழகா இருந்தா இல்ல கியூட்டா இருந்தா அதை கொல்லக்கூடாது. இப்போ நிறைய பேர் நீங்க பாத்திருக்கீங்களா, ஒரு நாய் வீட்டுல வளர்க்குற ஒரு நாய் வந்து இறந்து போச்சுன்னா அதுக்கு வந்து ரொம்ப பாவப்படுவாங்க. இதே ஒரு கோழியோ ஆடோ வெட்டி சாப்பிடுறது வந்து அவங்களுக்கு பெரிய கஷ்டமா தெரியாது. அதை விடுங்க, அவ்வளவுதான் போக வேணாம். அனிமல் ஆக்டிவிஸ்ட் நிறைய பேர் இருப்பாங்க. அந்த அனிமல் ஆக்டிவிஸ்ட் எல்லாம் ஒரு பொமேரியன் நாய்க்கோ ஒரு லேப்ரடார்க்கோ அவங்க படுற கரிசனம் ஒரு ரோட்டு நாய்க்கு கரிசனம் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? அத இந்த கிரிட்டிசிசம் வச்சதுக்கு அப்புறம் இப்ப நிறைய பேர் வந்து டேக் கேர் ஆஃப் ஸ்ட்ரே டாக்ஸ் ஆர் ஆல்சோ டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரோட் நாய்களையும் வந்து நீங்க வந்து இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு புதுசா பேசிட்டு இருக்காங்க. சோ பேசிக்கா வந்து எதெல்லாம் நம்மளுக்கு வசதியா இருக்கோ, இப்ப வந்து ஒரு கியூட்டா இருக்க ஒரு நாய் இருக்கு அப்படின்னா அதனால நம்மளுக்கு ஹெல்ப் இருக்குது, அது நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ரிலீஃபா இருக்கும், அதனால நம்மளுக்கு பிடிக்குது, அதனால வந்து அது கூட ஒரு புனிதத்தை வைக்கிறோம். பேசிக்கா எல்லாமே செல்ஃபிஷ்னஸ் தான். இதெல்லாம் விடுங்க. இப்ப சேவ் த பிளானட் அப்படின்னு சொல்றாங்கல்ல. ஆமா, சேவ் த பிளானட், சேவ் த எர்த்லாம் சொல்றாங்கல்ல. அதுலயே ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. இந்த சேவ் த பிளானட்னு சொல்றது என்ன அப்படின்னா, இந்த பிளானட் நமக்கு தகுந்த மாதிரி இப்போதைக்கு இருக்கு. இந்த தட்பவெட்ப நிலை வந்து நமக்கு தகுந்த மாதிரி இருக்குது. எர்த் ஃபார்ம் ஆகி 4.5 பில்லியன் வருஷம் ஆகுது. ரொம்ப கொடூரமான ஃபேசஸ் எல்லாம் கடந்து வந்திருக்குது. ஓகேவா? எவ்ரி ஒரு 100,000 இயர்ஸ் ஒன்ஸ் நினைக்கிறேன் ஒரு ஐஸ் ஏஜ் வந்துட்டே இருக்கும். ஐஸ் ஏஜ்னா நம்ம படத்துல எல்லாம் காட்டுற மாதிரி ஃபுல் கம்ப்ளீட்டா ஐஸ் ஆகிற மாதிரி வேர்ல்டு ஃபுல்லா ஆல்மோஸ்ட் 85% ஆஃப் பிளேஸ் வந்து ஐஸ் ஆயிரும். அப்புறம் வந்து சில டைம் வந்து பயங்கரமான சூப்பர் வால்கனோஸ் எரப்ஷன்ஸ் எல்லாம் நடக்கும். உலகம் ஃபுல்லா வந்து பயங்கரமான டெம்பரேச்சர்ஸ், நம்ம எல்லாம் இருக்கவே முடியாத மாதிரி, நம்ம எல்லாம் இல்ல ரொம்ப அனிமல்ஸே இருக்க முடியாத மாதிரி டெம்பரேச்சர்ஸ் எல்லாம் வரும். சோ இந்த மாதிரி கடந்து நிறைய கடந்து வந்துருக்குது. ஓகேவா? நம்ம இப்ப நடக்கிற குளோபல் வார்மிங், நம்ம ஹியூமன் மேட் குளோபல் வார்மிங்னால கிளைமேட் சேஞ்சஸ் நடக்குது, நிறைய வந்து ஆர்கானிசம்ஸ் அழியுது அப்படிலாம் சொல்றோம்ல. இதனால நம்ம வந்து காப்பாற்றணும் அப்படின்லாம் சொல்றோம்ல. இதுக்கு பேசிக்கா பின்னாடி இருக்குது என்ன அப்படின்னா, இதெல்லாம் நடந்தா ஹியூமன் ரேஸ் உயிரோட இருக்காது. ஓகேவா? அந்த சிச்சுவேஷனுக்கு அடாப்ட் ஆகி அதுக்கு தகவமைச்சுக்கிற நிறைய உயிரினங்கள் வாழ்ந்துகிட்டு தான் இருக்கும்.
எர்த்தும் ஒன்னும் ஆக போறது கிடையாது. சேவ் தி எர்த்ங்கிற வார்த்தையே தப்பு, சேவ் தி பிளானட்ங்கிற வார்த்தையே தப்பு. கரெக்ட். சேவ் ஹியூமன்ஸ். ஆக்சுவலா சேவ் தி ஹியூமன்ஸ். ஆமா, கரெக்ட் கரெக்ட். நீங்க உயிரோட இருக்கணும் அப்படின்னா நீங்க வந்து இந்த மாதிரி எமிஷன்ஸ் இல்லாம இருக்கணும், டெம்பரேச்சர் கண்ட்ரோலா வச்சுக்கணும் அப்படிங்கறதா இருக்கு. சோ இதுல புனிதத்தை வந்து நம்மளுக்குனே நமக்கு மேல இருக்க இந்த செல்ஃபிஷ்னஸ எர்த் வந்து ரொம்ப புனிதமானது, தாய் பூமி, தாய் நிலம் அப்படிலாம் சொல்லி இது பண்ணிக்கிறது, எதுக்கும் விடுறது கிடையாது. ஆக்சுவலி இப்ப நீங்க சொன்னது போல எனக்கு யோசிக்குது, இவனுங்க பண்ற கேம்பெயின் எல்லாம் சேவ் எர்த்னு சொல்லாம சேவ் ஹியூமன் சொன்னா இன்னும் கொஞ்சம் பயந்து செய்வாங்களோ அப்படிங்கிறது தோணுது எனக்கு. ஆமா, நல்ல கேட்ச் லைனா இருக்கும் அது. ஆமா, என்னது ஹியூமன்ஸ் சேவ் பண்ணணுமா அப்படின்னு இருக்கும். ஆனா இப்படி பேசுறதுல ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன நினைச்சுக்கோங்க அப்படின்னா, ஹியூமன்ஸ்னால எல்லாம் பெருசா ஒண்ணும் ஆயிராது, இவ்வளவு பெரிய எர்த்த வந்து ஹியூமன்ஸ்னால வந்து எதுவும் பண்ணிட முடியாது, கிளைமேட் சேஞ்ச் தான் ஹியூமன்ஸ் காசு பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கிளைமேட் சேஞ்ச் இன்ஜினியர்ஸ் பேசுவாங்க. அதுலயும் ப்ராப்ளம் இருக்குது. சோ பேசிக்கா சேவ் எர்த்துங்கிறது நம்ம ஃபெல்லோ ஹியூமன்ஸை நம்ம அடுத்த ஜெனரேஷன் காப்பாத்துறதுக்காக நம்ம பண்றது ஒரு விஷயம். ஜி சொன்ன மாதிரி கிளைமேட் சேஞ்ச் ஒண்ணு இல்லவே இல்லைங்க. நீங்க உங்களுக்கு வயசாகுதுங்க, கொஞ்சம் சூடு புழுக்கு அதிகமாயிருச்சு, உங்களுக்கு வேர்க்குது அதிகமா அப்படிப்பாரு. பெருமாளே இல்லைங்க, பெருமாளுக்கு எப்படிங்க புள்ள இருக்கும்? ஜி மாதிரி இருக்க ஊர் ஃபுல்லா இருக்காங்க. ஜி ஐயோ சொல்லக்கூடாதா? ஓகே, இப்போ நம்ம வந்து ஆக்சுவலா நிறைய ஒவ்வொன்னா குறைகள் நிறைய நம்ம சொல்லிட்டு தான் இருக்கோம். எனக்கு வந்து என்ன அப்படின்னா, இந்த புனிதப்படுத்துறதுனால ஒரு அடிப்படை லெவல்ல வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு மைண்ட் செட்டாவே நம்ம சொசைட்டி வந்து ஒரு இடத்துக்கு போறோம். இப்ப நம்ம பேசின இந்த எல்லா விஷயம் இருக்குல்ல, இது எல்லாமே எதுவுமே தனித்தனியான விஷயமே கிடையாது. இது எல்லாத்துக்கும் மூல காரணம்னு எடுத்து தேடி போனோம் அப்படின்னா ஒரு காமன் பாயிண்ட்ல தான் எல்லாமே மீட் ஆகும். இந்த மைண்ட் செட் சேஞ்ச் நல்ல பாயிண்ட். அந்த மைண்ட் செட் சேஞ்ச் என்னவா மாறுது, இதனுடைய இந்த புனிதப்படுத்துறதுனால என்னென்ன பிரச்சனைகள் வருது அப்படிங்கறத நம்ம பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுல சொல்ல வர்ற பாயிண்ட் வைடா சொல்லணும் அப்படின்னா, ஒரு விஷயத்துல கேள்வி கேட்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையே வர மாட்டேங்குது. இது என்ன, இது ஏன், இது எதுக்கு இப்படி பண்றீங்கன்ற கொஸ்டின் நம்மகிட்ட மைண்ட்ல ஆட்டோமேட்டிக்கா வரவே மாட்டேங்குது. நீங்க புனிதம்னு வச்சுக்கிற ஒரு விஷயத்துல அது வந்து அதை ஏன் புனிதம் நம்ம சொல்றோம் அப்படின்னா, அது வந்து அதை கேள்வி கேட்க கூடாது. இப்ப மனு தர்மம் தான் உங்களோட எல்லாத்துக்கும் சரி, அதை வந்து நீங்க யாரும் அதைய வேதத்தையே நீ கொஸ்டின் கேட்கறியா, எதை ஏன் கொஸ்டின் கேட்க கூடாது அப்படிங்கிற ஒரு மனநிலை. நம்ம வடிவேலு அந்த லெட்டர் படிக்கிற மாதிரிதான் போட்டிருக்கு பச்சை கிளிக்கு சட்டை பேண்ட் எல்லாம் வாங்கி தரவும் போட்டிருக்குப்பா. படிக்க தெரிஞ்சா படி, தப்பா படிச்சா அடி வயசு. ஆமாப்பா போட்டிருக்குப்பா மனு தர்மத்துல அப்படின்றது சிம்பிளா. அதே சான்ஸ்கிரிட்ல எழுதி வச்சிருறது நம்மளுக்கு வேற தெரியாது இல்ல, நிஜமா போட்டிருக்கு அப்படிங்கிறது. அதனாலதான் சான்ஸ்கிரிட் யாரும் படிக்க விட மாட்டாங்க. ஓகே, இப்போ அதுல இன்னொரு முக்கியமான விஷயம் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஒரு விஷயத்த ஒருத்தன் எப்போ புனிதம் அப்படின்னு சொல்றானோ அந்த இடத்துல அவன் ஏதோ ஒரு அயோக்கியத்தனம் பண்றான், ஏதோ ஒரு பிராடுத்தனம் பண்றான்றதான் உண்மை. நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் இது வந்து ஓகே, இது வந்து கேள்விகளுக்கு அப்பாற்பட்டது, என்னைக்கு வந்து இது ஆடிட்டுக்கு அப்பாற்பட்டதுன்னு சொல்றோமோ அப்ப ஆடிட் இல்ல அப்படின்னா அதுல பேக்ல ஏதோ நடக்குது அப்படின்னு அர்த்தம். இதுதான் எல்லா இடத்துக்கும் பொருத்தி பார்க்கணும். இப்ப வந்து ஒரு இந்த நம்ம சொன்ன மாதிரி சாஸ்திரம் சம்பிரதாயம் இதெல்லாம் கேள்வி கேட்க கூடாது அப்படின்னும் போதுதான் எனக்கு சந்தேகமே வருது. நீ கேள்வி கேட்க கூடாது அப்படின்னு சொல்றேன்னா அப்ப அதுல நீ என்னமோ என்ன பண்ற எனக்கு சொல்லு ஒழுங்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்டே எனக்கு வருது. சம்பிரதாயம் சரி அப்படின்னு என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு பதில் இருக்கு, அப்பதானே சரியா இருக்கும். அது இல்லன்னா தப்புதானே. அதான் நான் வந்து நீங்க ஒரு விஷயத்த எனக்கு சொல்லி தரீங்க, ஓகே, நீங்க சொல்றத நான் ஏத்துக்கிறேன். எப்ப ஏத்துக்கிறேன்னா, நீங்க எனக்கு சொல்லும் போது நான் உங்களை அப்போஸ் பண்ணணும்னு நான் கேட்கல, ஆனா எனக்கு டவுட் வருதுல, எனக்கு வர்ற டவுட்டை நான் உங்கள்கிட்ட இது ஏன் இப்படி இருக்குன்னு நான் கேட்டேன்னா அந்த டவுட்டுக்கு நியாயமா லாஜிக்கா தெளிவா ஒரு பதில் சொல்லுங்க. அந்த பதில் எனக்கு ஏற்புடையதா இருந்துச்சுன்னா நீங்க சொல்ற விஷயத்த நீங்க புகுத்தாம நானே அக்செப்ட் பண்ணிக்கிற போறேன். அதுல எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. எப்ப எனக்கு வந்து எதிர்த்து போகணும்னு கேள்வி வருதுன்னா, நான் இது டவுட்னு கேட்கும் போது அந்த டவுட்டுக்கு பதில் சொல்லாம ஒண்ணு நீ என்ன பண்ற, இத வந்து கேள்வியே கேட்க கூடாது, இத வந்து அப்படி இப்படின்னு பெருசா பேசுற, இல்லையா நீ என்னைய தப்பானவனாக்குற, நீ இதெல்லாம் கேக்குறியா, அப்ப நீ நீ அப்ப அந்த மாதிரி இதுக்கெல்லாம் மேல ஒரு பொண்ணு கேள்வி கேட்டுச்சுன்னா போதும், நீ எல்லாம் எப்படிப்பட்ட தேர்ட் ரேட் பொம்பளைன்னு எனக்கு தெரியாதான்னு பேசுறது. இதெல்லாம் எதனால நீங்க அயல்நாட்டு கை குடிக்கிறது தெரியுது இல்லையே, சும்மா பேசாதீங்க.
இப்படி வரும்போதுதான் எனக்கு கோவம் வருது நீ சொல்ற விஷயத்துல. அப்ப நான் அதை ரொம்ப மோசமா எதிர்க்கணும்ன்ற தாட் எனக்கு வருது. அது இந்த தாட் நம்மளுக்கு வருதுன்னு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இது வந்து ரொம்ப 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 மினிமலான ஒரு பாப்புலேஷன் தான் வந்து இந்த மாதிரி இப்போ ரீசெண்டா எதையாவது நம்ம கேட்கணும்ன்றத வந்து திரும்ப திரும்ப நம்ம ஹைலைட் பண்ணிக்கிட்டே இருக்குமே தவிர, இன்னுமே பல ஸ்கூல்ல டவுட் கேட்கிற பையனை சொல்றத அப்படியே கேட்டுட்டு எழுது புக்ல, சும்மா சும்மா எந்திரிச்சு கேள்வி கேட்காதன்னு நம்ம சொல்றோம். தெரிஞ்சாதானங்க பதில் சொல்றது. சத்தியமாவே டீச்சர்ஸ் நிறைய தெரியல, என்ன பண்றது? தெரியலங்கிறப்ப டீச்சர்ஸ் எக்விப் பண்ணாம அதுக்கான நாலேஜ் இல்லாத டீச்சர்ஸ் அனுப்புனா அவங்க அப்படிதான் பண்ணுவாங்க. என்ன பண்ண முடியும்? கேள்வி கேக்குறீங்க பதில் சொல்ல முடியல அப்படின்னு டீச்சர்ஸ்க்கு அசிங்கமா இருக்கும். அதுக்கான எக்யூப்மெண்ட் எல்லாம் அதுக்கான நாலேஜ் டீச்சர்ஸ் கொடுக்காம இந்த மாற்றத்தை எப்படி எதிர்பார்க்கறது? அப்போ அந்த டீச்சர்ஸ் வந்து என்ன பண்ணணும்னு முதல்ல நம்ம டீச்சர்ஸ் ட்ரைனிங்ல சொல்லி கொடுக்கணும்னா, ஒரு விஷயம் தெரியல அப்படின்னா ஃபர்ஸ்ட் யூ அட்மிட் இட்னு சொல்லி ஒரு மீம் போட்டு டேக் பண்ணி விட்டுறணும். ஆமா, எனக்கு தெரியலப்பா நான் சொல்லி தரேன். அது எவ்வளவு சின்ன அந்த இடத்துல நம்ம ஈகோவை கொண்டு வர்றோம். ஒரு சின்ன பையன் நம்ம கொஸ்டினை கேட்கும் போது அவனுக்கு நம்ம தெரியல அப்படின்னு பதில் சொல்லிட்டா நம்ம ஈகோ ஹர்ட் ஆயிருது. ஒரு சின்ன பையன்ட்ட நம்ம தெரியலன்னு சொல்லிடுவோமே அப்படிங்கிறது. இதுதான் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லாமே இன்டர்லிங்க் ஆகுது. இப்ப இந்த இடத்துல நான் வயசுல மூத்தவனை புனிதப்படுத்துறதுன்றது இங்கதான் வருது. மூத்தவன் என்ன சொன்னாலும் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க புகுத்தும் போதுதான் ஒரு சின்ன பையன்ட்ட நான் தெரியலன்னு சொல்றது எனக்கு ரொம்ப கஷ்டமாயிருது. எனக்கு அதை மனசு உறுத்துது. ஐயா அவன்கிட்ட போய் நம்ம தெரியலன்னு சொல்றமே நான் அவமானப்படுறேன். தெரியலன்னு சொல்றதுக்கு அவமானப்படவே கூடாது. எனக்கு ஒரு விஷயம் தெரியலன்னா தெரியல, அது ஃபேக்ட், அவ்வளவுதான். நீ சொன்னா தெரிஞ்சுக்கிற போறேன், எனக்கு அது தேவையில்லைன்னா நான் தெரிஞ்சுக்காம விட்டுற போறேன். இதுதான் நார்மல். நம்ம புனிதப்படுத்ததான் எதுவுமே நார்மலா இல்லாம கேஷுவலா இல்லாம எல்லாத்தையும் ஏதோ பயங்கரமா ஒரு பெரிய விஷயமா பேசி 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 இப்ப சுத்தி பார்த்தா ஒரு மாதிரி கடுப்பாகுது. டேய் ஏன்னா இதை கேட்டா அது பெருசுன்ற, அதை கேட்டா அது பெருசுன்ற, என்னடா எதுதான் நார்மலா இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. விவசாயி புனிதமானவன், புனிதமானவன். விவசாயி தொட மாட்டேங்க அடைச்ச தனி எபிசோடே போடணும். ஆமா, அந்த ஒரு சீசன் வந்துச்சு பாத்தீங்களா? எந்த சீசன் எனக்கு எக்ஸாக்டா சொல்ல ஞாபகம். இந்த கத்தி படம், கடைக்குடி சிங்கம்லாம் ரொம்ப லேட்டர். இந்த கத்தி படத்துல இருந்து ஆரம்பிச்சிருச்சு. எங்க கலக்க போகுது யாருல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருப்பானுங்க. அவனுங்க பேசுறதுல பூரா செக்ஸிஸ்டா மிசோஜினிஸ்டா எல்லாமே இருக்குங்க. எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடைசியில ஒரு கருத்து சொல்றேன்னு ஒண்ணு சொல்லுவாங்க. ஒரு உழவன் சேத்துல கால வச்சாதான் நீங்க சோத்துல டேய் நம்ம ஈரோட மகேஷ் அதான் ஃபுல்லா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் வந்து இது பண்றது, கிண்டல் பண்றது, ஒய்ஃபை வந்து எப்பத்தாலும் திட்டுறது, கடைசியில வந்து ஒரு பொன்மொழியை போட்டு உதிர்த்து விட்டுறது. இவ்வளவு நேரம் பேசிட்டு சம்பந்தமே இல்லாம இதை எதுக்கட உள்ள கொண்டு வர்ற அப்படின்னு இதை வந்து இவனுங்க வெறும் ட்ரெண்டுக்காகவும் பிசினஸ்க்காகவும் மட்டும் தான் பண்றான். நம்ம முருகதாஸ் ஐயாவும் அதான் செஞ்சாரு. ராணுவ வீரருக்கு ஒரு படம் துப்பாக்கி, ஓகே. அடுத்து விவசாயிக்கு ஒரு படம் கத்தி, ஓகே. அடுத்து டாக்டருக்கு தான் வரும். ராணுவ வீரனையும் இப்ப நம்ம இவர் கேவி ஆனந்து அதுல வேற லெவல். ராணுவ வீரனையும் விவசாயியும் சேர்த்து ஒண்ணு பண்ணுவோமா, ஓகே காப்பான், ஓகே நெக்ஸ்ட். இல்ல இங்க வந்து இந்த விவசாயிய பாவம் அவங்களாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க இப்படிங்கிற நரேட்டிவ்லயே வச்சிருக்காங்கல்ல, அதுவே ரொம்ப வந்து ப்ராப்ளமேட்டிக் விஷயம். ஏன்னா விவசாயினாலே வந்து ஏழையா தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டை வந்து செட் ஆயிருச்சு. சரியா? அவங்க கஷ்டப்படுறாங்க அதனால வந்து அவங்க பாவம் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அவங்களுக்கான இன்சென்டிவ்ஸ் கிடைக்கணும், அவங்களுக்கான டெவலப்மெண்ட்ஸ் வெல்ஃபேர் எல்லாம் கிடைக்கணுங்கிறத பத்தி பேசுறதுக்கு வாய்ப்பே இல்லாம போயிருக்கு. இது ஒரு பிரச்சனையா இருக்கு. இந்த விவசாயி மேல இவங்க இறக்கப்படுறாங்கல்ல, அதுல நிறைய பிரச்சனை இருக்குது. ஏன்னா இவங்க இறக்கப்படுறது எப்படி அப்படின்னா, இவங்களை ஒரு ஹை பிளேஸ்ல வச்சுக்கிற மாதிரி, இவங்க வந்து பாரு நான் வந்து சிம்பத்தைஸ் பண்றேன், நான் இவ்வளவு இறக்க குணம் இல்லவன் அப்படிங்கிறத வலியுறுத்துறதுக்காக சொல்ற மாதிரியே இருக்குது. என்ன விவசாயின்னா ஏழையா தான் இருக்கணும், விவசாயினே கஷ்டப்படணும் அப்படிங்கிற தாட்டு தான் இவங்க அந்த மைண்ட்ல இருக்குது. அந்த விவசாயி கஷ்டப்படாம இருக்கணும் என்ன பண்ணணும்? இப்ப வந்து விவசாயிக்கு வந்து எம்எஸ்பி வந்து கரெக்டா இருக்கணும், மினிமம் சப்போர்ட் பிரைஸ் சொல்லுவாங்க. அதை இன்டர்மீடியேட் புரோக்கர்ஸ் எல்லாம் இல்லாம இருக்கணும். அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் யாரும் பேசுறது கிடையாது. பேசுறது எல்லாருமே விவசாயி பாரு கஷ்டப்படுறான், விவசாயி வந்து சேத்துல கால வச்சாதான் நம்ம வந்து சோத்துல கை வைக்க முடியும், இந்த மாதிரி எல்லாம் தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதான் ஆக்சுவலா வந்து இந்த நரேஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆன பாயிண்ட் வந்து ஆக்சுவலா இதுதான் காரணம். இந்த மாதிரி வந்து விவசாயிகளை பத்தின ஒரு பேச்சு தனியா வந்து ஸ்பெஷலா பேச ஆரம்பிச்சதுக்கு காரணம் அதனுடைய ஆரம்பம் வந்து இந்த மாதிரி நீங்க சொன்ன மாதிரி வந்து அந்த மினிமம் சப்போர்ட் பிரைஸ் மாதிரியான விஷயங்கள், அவங்களுடைய விளைபொருள்களுக்கு அவங்களே விலை நிர்ணயிக்கக்கூடிய உரிமை, இந்த மாதிரி விஷயங்கள்ல தான் ஆக்சுவலா அந்த பேச்சு ஸ்டார்ட் ஆச்சு. ஆனா என்னன்னா இப்போ என்ன சொல்றது, ஒரு பியர் பிரஷர் மாதிரி
ஒருத்தர் அதை பத்தி பேசும்போது இன்னொரு 4 பேர் பேசுறாங்க, அது ஒரு சென்சிட்டிவான விஷயமா மாறுதுன்னு உடனே சரி நம்மளும் அதை பத்தி ஏதாவது ஒரு கழுதை சொல்லி விடுவோமே அப்படின்ற மாதிரி விவசாய பாவம் பாருங்க அப்படின்னு எதுக்குன்னே காரணம் தெரியாம சும்மா விவசாயம் விவசாயம் அப்படின்ற மாதிரி எனக்கு பேசுற மாதிரி ஆயிருக்கும். இல்ல கரெக்ட், அது கரெக்ட். நான் இன்னொன்னு என்ன சொல்ல வரேன் அப்படின்னு, விவசாயம் இப்ப ரொம்ப ப்ராஃபிட்டபிளான விஷயம் கிடையாது, ஓகேவா? அதுக்கான ப்ராப்பரான சப்சிடிஸ் ப்ராப்பரான இன்சென்டிவ்ஸ் எல்லாம் தரல அப்படின்னா அவங்களுக்கு லாஸ் தான் வரும். தண்ணி கிடையாது ஊர்ல, லாஸ் தான் ஆகும். சரியா? இவங்க இந்த விவசாயம் வந்து ரொம்ப உன்னதமான செயல், உன்னதமான தொழில் அப்படின்லாம் சொல்லி சொல்லி அந்த விவசாயம் பண்றவங்களுக்கு வேற வழி இல்லைனாலுமே அதை விட்டு வெளியே வர சான்ஸ் கிடைக்க மாட்டேங்குது. புரியுதா? அவங்க வந்து ரொம்ப எமோஷனல் அட்டாச் ஆயிடுறாங்க. ஒண்ணு அவங்களுக்கு வேற வழி இல்லைங்கிறது ஒரு பாயிண்ட். இன்னொன்னு, இந்த மாதிரி ஒரு தாட் இருக்குல்ல, நாங்க வந்து விவசாயம் வந்து ஊருக்காக தான் வந்து பண்றான், ஊருக்காக சாப்பாடு போட தான் பண்றான் அப்படிங்கிறது இருக்குல்ல, இது வந்து எல்லா தொழிலையுமே இந்த பிரச்சனை இருக்குது. நான் சொல்ற மாதிரிதான், எப்படி வந்து ஒரு ஆர்மி மேன் வந்து அவன் ஃபேமிலிக்காக அவன் சாப்பிடறதுக்காக வந்து அந்த தொழில் பண்றானோ, அதே மாதிரிதான் ஒரு விவசாயி அந்த தொழில் பண்றாங்க. அதை புரிஞ்சுக்கிட்டு அதை ப்ரொஃபஷனலா பார்த்தாதான் விவசாயிகளுக்கான உண்மையான நல்லது நடக்கும். இல்ல, அதாவது இன்னொரு மாதிரி ஒரு பாயிண்ட் சொல்லுவாங்க, இதை சரி பண்றதுக்கு வந்து ஃபார்மிங் இண்டஸ்ட்ரியலைஸ் பண்ணணும், பெரிய கார்பரேட்ஸ் வந்து இதை எடுத்து பண்ணணும், அப்பதான் வந்து நல்ல விதமா நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலயும் ப்ராப்ளம் இருக்குது. இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியலைஸ் பண்ணி பிகர் கார்பரேட்ஸ் வந்து இதுக்குள்ள வந்தாங்க அப்படின்னா சின்ன சின்ன குறுநிலை விவசாயிகள் சொல்லுவாங்கல்ல, கொஞ்சம் லேண்ட் வச்சுக்கவங்களுக்குலாம், அவங்களுக்கு வந்து வேற வழியே இல்லாம அந்த லேண்ட் வந்து அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிலைமைக்கு வந்துருவாங்க. அவங்க பண்ணணும்னு நினைச்சாலும் பண்ண முடியாத மாதிரி போயிருவாங்க. அந்த மினிமம் செல்லிங் பிரைஸ் அவங்க நிர்ணயிக்க முடியாம போயிடும். இந்த ப்ராப்ளம்லாம் இருக்குது. இந்த காரணத்துக்காக தான் கவர்மெண்ட் சோசியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் எல்லாம் பண்றாங்க. ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி, அப்புறம் வந்து ஃபார்மர் லோன் தள்ளுபடி, இந்த மாதிரி விஷயங்கள், அப்புறம் சப்சிடி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பெட்டரா பண்றதுதான் இதுக்கான கரெக்டான தீர்வா இருக்கும். இந்த புனிதப்படுத்துறது, இந்த உன்னதமான தொழில்னு சொல்றதெல்லாம் வெறும் விவசாயிக்கு மட்டும் எல்லாம் நடக்கிறது கிடையாது. இப்ப டாக்டர் எடுத்துக்காங்களேன், டாக்டர்ல இல்லாத பேச்சா நீங்க கடவுள் மாதிரி சார் அப்படின்றாங்க. கடவுள் நீங்க மட்டும் இல்லைன்னா இப்படி என்ன ஆகுறது? அது அதாவது வந்து அந்த எமோஷனல் அந்த சிச்சுவேஷன்ல இருக்கிறவங்க சொல்றது அது வேற விஷயம். அது அவங்களுக்கு அப்படிதான் இருக்கும். அவங்கள நம்ம ஒண்ணும் சொல்ல முடியாது. ஏன்னா அந்த ஒரு ஸ்டேட்ல வந்து நான் என் குடும்பத்துல யாரோ ஒருத்தன் ரொம்ப சீரியஸான நிலைமையில இருக்கும்போது வந்துட்டு ஒருத்தன் காப்பாத்தினா அது எமோஷனலா வர்றது வேற. எப்ப பார்த்தாலும் அதே மூட்ல இருக்கிறதுன்றது தேவையில்லாத விஷயம். ஒண்ணு நீங்க கடவுள் மாதிரி அப்படிங்கிறது இல்ல, அப்படின்னு நீங்க வந்து காசு பைக்க தானே இது பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை திட்ட வேண்டியது. நீங்க வந்து சிசேரியன் வாங்குற சம்பளம் பத்தாம வாங்குற சம்பளம் பத்தாம ஸ்ட்ரைக் பண்றீங்க, உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட அறிவே இல்லையா அப்படியா இப்படியான்றது. அதான் இல்ல, இது தாண்டி நிறைய டாக்டர் படிக்கிற பசங்களே வந்து ஓவரா புகழ்ந்து பேசுறதெல்லாம் பாத்திருக்கேன். தெரியல, நான் பார்த்த மாதிரி வரைக்கும் என்ன நம்ம ஜெனரேஷன்ல இருக்கிற பசங்க வந்து இப்ப இந்த பிரச்சனைகள்னு வரும்போது கொஞ்சம் தெளிவாகிற மாதிரி தான் எனக்கு தோணுது. இல்ல எதை வச்சு சொல்றேன் அப்படின்னா, இப்போ இந்த ரீசெண்டா இந்த ஸ்ட்ரைக் பிரச்சனை வந்தப்பெல்லாம் பயங்கரமா அவங்கள ரொம்ப மோசமா பேசிட்டு, அண்ட் இந்த கோவிட் வந்த உடனே பயங்கரமா வந்து டாக்டர்ஸ் தான் நம்மளுக்காக எல்லாம் காப்பாத்துறாங்க செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக கைதட்டுங்க அப்படின்றது, ஹெலிகாப்டர்ல மேல பூவை தூக்கி போடுங்கன்றதெல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் மெடிசன் படிக்கிறவங்கள வந்து எப்படி இந்த ஸ்டேட்டஸ் இதெல்லாம் பார்க்கும்போது அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, நீங்க ரொம்ப எங்களை வந்து காட்லியா ட்ரீட் பண்ண வேணாம், நாங்க பெரிய கடவுள்லாம் சொல்ல வேணாம், டாக்டருக்கு தர வேண்டிய மினிமம் மரியாதையை மட்டும் கொடுங்க, ஒரு ப்ரொஃபஷனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை மட்டும் கொடுங்கன்ற மாதிரி நிறைய பேர் போட்டு பார்த்தேன். அந்த மாதிரியான தாட்ஸும் இப்ப வர ஆரம்பிக்குது. இந்த மாதிரி ஓவரா நல்லவன் சொல்லி அடிக்கிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே அந்த தாட் எல்லாம் வருதுன்னு நினைக்கிறேன். அது கரெக்ட் தான். அதான் எக்ஸாம்பிள் பார்த்தா ஒரு டாக்டர் வந்து கோவிட் பேஷண்ட் ட்ரீட் பண்ணி இறந்து போனாரு, அவரை அடக்கம் பண்ண விடல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராப்ளம் கேள்விப்பட்டிருக்கீங்க. அதான் ஒண்ணு இந்த எக்ஸ்ட்ரீம்ல வைக்கிறது, இல்லைன்னா அந்த எக்ஸ்ட்ரீம் கொண்டு போறது, அதுதான் பிரச்சனை. நார்மலான மனுஷங்களாவே பாக்குறது கிடையாது அதையுமே. அதுதான் இப்ப நீங்க எல்லாத்துலயுமே இந்த சிமிலாரிட்டி பாருங்களேன். இப்போ வந்து ஒரு பொண்ணை வந்து எவ்வளவு தூரம் தெய்வம்னு சொல்றானுங்களோ அவ்வளவு தூரம் ஒரு கண்ட்ரோல் எடுத்துக்கிறதோ, இல்ல அதே மாதிரி இப்ப நம்ம சொன்ன மாதிரி இந்த பீரியட்ஸ் மாதிரியான விஷயங்கள், இல்ல வீட்டை விட்டு நான் வெளியே போகணும் படிக்கணும்னு என்ன சொன்னாலும் அதெல்லாம் முடியாது நீ ஏன் பண்றன்ற மாதிரி ஒரு ஒரு வயலன்ஸை உண்டாக்குறாங்கல்ல. இப்ப இந்த டாக்டர் விஷயமும் அதே மாதிரிதான். எவ்வளவு தூரம் வந்து அவங்கள வந்து பெரிய தெய்வமா மதிக்கிறோம்னு கொண்டாடி கைதட்டினாங்களோ, அடுத்து ஐ திங்க் அந்த விஷயம் நடந்த அந்த செலிப்ரேஷன் நடந்த ஒரு கொஞ்ச நாள்லயே தான் இந்த இன்சிடென்ட்டும் நடந்துச்சு. அதான் பொதுவாவே வந்து இன்னொரு இது இந்த வேலை தொழில்னு வரும்போதே ஜென்ரலா எல்லாருக்குமே அவங்க தொழில் தான் தெய்வம்னு சொல்றது ஒண்ணு இருக்குல்ல, அதுவே எனக்கு தெரிஞ்சு தேவையில்லாத ஒரு மனநிலைன்னு தான் தோணுது. அதாவது எப்படி சொல்றேன்னா, இப்ப வந்து இந்த சாமி தான் எனக்கு சோறு போடுது, இதுதான் எனக்கு எல்லாம் செய்யுது அப்படின்றது, அது கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஸ்லேவரி மைண்ட் செட் லெவலுக்கு நம்மளை கொண்டு போயிடும்.
ஏன் சொல்றேன் அப்படின்னா, நிறைய பேர் வந்து என்ன செய்றாங்க, அவங்களுடைய வேலை வந்து அவங்களுக்கு நிஜமாவே வாழ்க்கையில நிறைய கஷ்டங்கள் இருந்திருந்திருக்கலாம். அந்த கஷ்டங்கள் இருந்து அந்த டைம்ல அவங்களுக்கு அந்த வேலை கிடைச்சிருந்திருக்கலாம். ஆனா அந்த கஷ்டமா இருந்த சூழ்நிலையில அந்த வேலை கிடைச்ச ஒரே காரணத்துக்காக அடுத்த 20 வருஷம் 30 வருஷம் அவங்க அந்த வேலை பார்க்கும்போது வரைக்கும் அந்த வேலைக்கு விசுவாசமாவே இருக்கணும்ன்றது ஒரு முட்டாள்தனமான ஒரு பேச்சு. நிறைய பேர் இப்படி சொல்லுவாங்க, நீ அப்போ எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த வேலை உனக்கு கிடைச்சிச்சு, இப்போ இதை போய் குறை சொல்றிய. அந்த வேலையில ஒரு குறை இருந்தா அந்த குறையை சொல்லிதான் ஆகணும். அதை சொல்லாம இருக்க முடியாது. அதை வந்து ஒரு பயங்கரமான தெய்வம் அப்படின்ற லெவலுக்கு கொண்டு போறதுனால அதை குறைய சொல்ல முடியாம போகுதுன்றப்ப, அப்ப நம்மளுக்கு மேல இருக்கிறவன் நம்மள நல்லா போட்டு அமுக்கிட்டே தானே இருக்கான் வழக்கம் போல. ஏங்க, முன்னோர்கள் தெரியாமலா சொன்னாங்க செய்யும் தொழில தெய்வம்னு? அதான் அந்த எக்ஸாக்டா அந்த பாயிண்ட்டுக்கு தான் நான் வர்றேன். அதுலதான் இந்த கடுப்பு ஆரம்பிச்சதே. செய்யும் தொழிலே தெய்வம். அதாவது சோறு போடுற தெய்வத்தை நீ தப்பா பேசலாமா அப்படின்வாங்க. சோத்துக்கே வழி இல்லாம நான் வந்து ஏதோ செஞ்சு எனக்கு 3 வேளை சோறு அந்த வேலை போடல. எனக்கு 8 மணி நேரம் வேலை நேரம்னா அந்த 8 மணி நேரம் வேலைக்கு நான் செய்யற வேலைக்கு இவ்வளவு சம்பளம்னு நீ ஒண்ணு பிக்ஸ் பண்ணிருக்க. என்னால உனக்கு ஒரு நல்லது நடக்குது, உன்னால எனக்கு ஒரு நல்லது நடக்குது. அவ்வளவுதான். அதுல அந்த சம்பளத்துக்கு நான் என்ன மரியாதை கொடுக்கணுமோ அதை மட்டும் தான் நான் கொடுக்க முடியுமே தவிர, நீ எனக்கு சம்பளம் கொடுக்குறன்ற காரணத்தினால என் வாழ்க்கையவே உனக்காக அர்ப்பணிச்சுட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்க முடியாது. அது செய்யும் தொழில தெய்வத்துக்குலாம் இன்னொரு காரணம் இருக்குது. இப்ப நீ முடி வெட்டுறன, முடி வெட்டிக்கிட்டே இருக்கணும். அந்த அந்த தொழில வந்து நீ வந்து குறை சொல்லக்கூடாது, இது வந்து சரியில்லை சொல்லக்கூடாதுல்ல. இப்ப என்ன பண்ணுவ? இப்ப தெய்வம் இல்ல, இப்ப என்ன பண்ணுவ? ஏத்துக்க முடியாதுல்ல. அதான் இதுல அந்த ஆங்கிள் வருது. அதாவது எவன் என்னென்ன பண்ணிட்டு இருந்தியோ அதே பண்ணிட்டு ஏன் இப்ப வந்துட்டு தேவையில்லாம உன் தொழில் தெய்வம், உன் குடும்பமே தெய்வம், அதெல்லாம் விட்டுட்டு நீ எதுக்கு இப்ப டாக்டர் படிக்கிறேன், ஐஏஎஸ் படிக்கிறேன்லாம் வெளியே வர்ற? எல்லாருமே சாமி சார் அவன் வேலையை செஞ்சாதானே உச்சிதம். நேத்து வரைக்கும் முடி வெட்டி நீங்க டாக்டர் ஆகணும்னு சொன்னா எப்படி அப்படிமாங்க. அந்த மாதிரி அந்த மைண்ட் செட் தான் அது. அதாவது ஒரு படத்துல கவுண்டமணி வந்து இந்த வெட்டியான் வேலை பார்ப்பாரு. அவரோட பையன் வந்து ஸ்கூலுக்கு படிக்க வச்சுட்டு இருப்பாரு. அப்ப வந்து ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது எதிர்த்தாப்புல வந்து ஒரு பிராமணர் வந்து வருவாரு. அவர் வந்து கேட்பாரு, ஏய் எங்க உன் பையன் எங்க கூட்டு போற அப்படின்னு. அதுக்கு வந்து அவர் சொல்லுவாரு, என் பிள்ளை படிக்க போறான் சாமி அப்படின்னு சொல்லுவாரு கவுண்டமணி. அப்ப வந்து அந்த பிராமணர் வந்து கேட்பாரு, உன் பிள்ளை எல்லாம் படிக்க போயிட்டா அப்புறம் நாளைக்கு வெட்டியான் வேலை பாக்குறது யாரு அப்படின்னு. அதான் கவுண்டமணி சொல்லுவாரு, கொஞ்ச நாளைக்கு நீயும் உன் பிள்ளையும் பாருங்க. அதான் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. மொழியை புனிதப்படுத்துறது, அப்புறம் வந்து சாமி கடவுள் மாதிரி புனிதம் எதுவுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி பேசுறது, இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயம் இருக்கு. ஜாதி ஜாதி வந்து பெரிய விஷயம் அப்படின்னு பேசுறது, இந்த மாதிரி பேசிக்கிட்டே போறோம் நம்ம. சோ நம்ம சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, ஒரு விஷயத்த புனிதம் இது வந்து கேள்வி கேட்க கூடாது அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா, அப்பதான் நம்ம அதை பத்தி அதிகமா கேள்வி கேட்கணும். ஏன்னா அதுல பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். சோ எந்த ஒரு விஷயத்தையுமே ஒருத்தவங்க சொல்றதுக்காக இது சரியானதா தான் இருக்கும், ஓகே அது சரியானதுதான் அப்படின்னு நம்மளே ஒரு அசம்ஷனுக்கு வர வேண்டிய கட்டாயமும் கிடையாது, அவசியமும் கிடையாது. அதனால எல்லா விஷயத்தையும் ஸ்ட்ராங்கா நோண்டி நோண்டி கேள்வி கேளுங்க. நம்ம கேள்விகள் கேட்கதான் எல்லாத்துக்குமே நம்மளுக்கு பதில் கிடைக்கும். ஆமா ஆமா, அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா?